to Tamil Gospel Tabernacle channel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. உபாகமம் 33 அதிகாரம் 21 வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். Deuteronomy chapter 33 verse 21. அவன் தனக்காக முதலிடத்தை பார்த்து கொண்டான். அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கும் பத்திரமாயிருக்கிறது. ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து மற்ற இஸ்ரவேலுடனே கர்த்தரின் நீதியையும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பான் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய தாசனாகிய மோசே யாக்கோபின் புத்திரர்களுடைய வருங்கால காரியங்களை அவன் தெளிவாக சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம். We see about Moses, the man of God, who is telling about the blessings of the sons of God in future. தேவனுடைய மனிதனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது என்று முதலாம் வசனம் சுட்டிக்காட்டுகிறது. In verse 1 we see that wherewith Moses, the man of God, blessed the children of Israel before his death. ஆதியாகமம் 49 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுடைய நிலவரங்களை அவன் சொல்லுகிறார். When we read in Genesis chapter 49, the father says of the state of every child. அவருடைய வாழ்வின் நடைமுறைகளை வைத்து அவன் சொன்னான். Depending upon their everyday practice. உங்களுக்கு கடைசி நாட்களில் நேரிடும் காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பேன் என்று அவன் சொன்னான். He is telling us to what will happen in the days later. அது ஒரு விதத்திலே நியாயத்தீர்ப்பின் வார்த்தைகளாகவே அது முடிந்தது. Those were in one way finishing as the words of judgment. ஆனால் இங்கே தேவனுடைய மனிதன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக அவருடைய கோத்திரங்களையும் அவருடைய வம்சத்தையும் அவன் ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை நாம் இங்கே பார்க்க முடியும். But here we see a man who is individually blessing every tribe and every person. இங்கே 21 வசனத்திலே ஒரு குறிக்கப்பட்ட நபரை குறித்து அவன் தனக்காக முதல் இடத்தை பார்த்து கொண்டான் என்று சொல்லி இருக்கிறார். Here about a particular person in verse 21 he said that he is chosen as first part for himself. இது யாரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை? About whom is this word said? இது காத்தை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை. This is the word said about Gad. அவன் இஸ்ரவேலுடைய குமாரனாக இருந்தான். He was the son of Israel. ஏழாவது குமாரனாக கர்த்தர் அவனுக்கு யாக்கோபுக்கு கொடுத்திருந்தார். God had given him as the seventh son to Jacob. இவன் சில்பாளுடைய மூத்த மகனாக இருந்தான். He was the first son of Shilpa. இங்கே இவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை கிடைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். Here we see that he was given a blessed word. அதுக்கு காரணம் என்ன? What is the reason for that? அவன் தனக்காக முதல் இடத்தை பார்த்து கொண்டான். He provided himself the first part. ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு எந்த இடத்திலும் முதல் இடத்தை பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். A child of God should seek for himself the first part in any place. தேவன் புறஜாதிகள் மத்தியிலே தம்முடைய ஜனத்தை முதல் இடத்தில் வைத்து பார்க்கவே அவர் ஆசைப்படுகிறார். God wants to keep his people in the first part among the Gentiles. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் தன்னுடைய ஆவிக்குரிய பகுதியிலும் சரி பூமிக்குரிய காரியங்களிலும் சரி அவன் முதல் இடத்தை தனக்கு தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். A man of God, when in a spiritual or in this worldly matters, he has to attain the first portion. அங்கே அவனுக்கு கொடுத்த பங்கு பத்திரமாய் இருந்தது. There the portion given to him was very preserved. அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து கர்த்தருடைய காரியங்களை அவன் நடப்பித்தான். He came ahead of the people and did the work of the Lord. ஏன் மற்ற 12 பிள்ளைகளுக்கு கிடைக்காத ஒரு வித்தியாசமான தன்மை இவனுக்கு கிடைத்தது? Why was he given a different opportunity which was not given to the other 12 தேவன் children? பிள்ளைகளிடத்தில் பட்சபாதம் உள்ளவராய் இருக்கிறாரா? Is God partial to the children? அப்படி அல்ல. That's not so. இவனுடைய ஸ்மாவுமே எல்லா காரியங்களிலும் முன்னணியில் வந்து நிற்பது. It was his character to come and stand ahead in everything. இன்றைய மெசேஜ் நீங்கள் முன்னணியில் வாருங்கள். Today's messages, you come to the first portion. கர்த்தருடைய காரியங்களில் நீங்கள் முன்னணியில் வாருங்கள். You come to the first portion in the Lord's matters. நீ முன்னணியில் வந்தால் கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். If you would come in the first part, then the Lord will do everything. நீ முடங்கி கிடந்த காலங்கள் போதும். Enough for the days that you were bent down. நீ பின்தங்கி இருந்த காலங்கள் போதும். Enough for the days when you were standing நீ ஒதுங்கி நின்ற காலங்கள் போதும். Enough for the times that you were standing apart. உன்னை சத்துரு ஒதுங்கி போக வைக்க முடியாகவே அவன் முற்படுகிறான். Enemy is wanting to put you away. ஆனால் தேவனோ உன்னை முன்னணியில் நிறுத்த அவர் வாஞ்சிக்கிறார். But the Lord wants to make you to stand in the first part. என்றைக்கோ ஏதோ ஒரு வருஷத்தில் உன் வாழ்வில் உன் ஊழியத்தில் எங்கேயோ நடந்த ஒரு சம்பவத்தை வைத்து சத்துரு இல்லாவிட்டால் மனிதர்கள் இல்லாவிட்டால் உன்னுடைய மனசாட்சி
உன்னை ஒதுக்கிக் கொண்டே போகிறது. In some day, in some part of your ministry or your life, the things which had happened, people of this world and your conscience and your life is just taking away from all your things. நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடந்து விட்டதாக சத்துரு உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். The enemy is speaking that some incident which should not happen has taken place. உனக்கு வாழ்க்கை கிடையாது, உனக்கு ஊழியம் கிடையாது, உனக்கு முன்னேற்றம் கிடையாது, உனக்கு ஒரு செழிப்பு கிடையாது, உனக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது என்று அவனுடைய போதகம் உன் காதில் தொனித்துக் கொண்டே இருக்கிறது. His counsel is saying that you will not progress in anything, you will not have any, you will not go ahead in everything, you will not have your portion, you will not have your prosperity. அதுக்காக நீ ஜெபிக்க வேண்டாம், அதுக்காக நீ உபவாசம் எடுக்க வேண்டாம். நீ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய முடிவு இவ்வளவுதான். உன்னை யாரும் கனம் பண்ண முடியாது, உன்னை தேவனும் கூட ஒதுக்கி வைத்து விட்டார், சபையில கூட உனக்கு ஒரு ஸ்தானம் கிடைக்காது. இப்படி எல்லாம் ஒரு சில வார்த்தைகள் உன் காதிலே தொனித்துக் கொண்டே வருகிறது. Some words are resounding in your ears that you need not pray or fast for it, and the people of the church have put you aside, therefore you need not go ahead for anything. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க போகிறீர்கள்? Dear beloved, today to whose voice are you going to give ear? ஏதேன் தோட்டத்திலே போய் ஒளித்துக்கொள் என்று அவனை ஒளிய வைத்தானே, அவனுடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய போகிறீர்களா? இல்லை, எனக்கு முன்பாக வந்து நில் என்று சொல்லுகிற தேவனுடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய போகிறீர்களா? He who made to go and hide in the garden of Eden, are you going to hearken to his voice, or are you going to hearken to the voice of God saying, you come out and stand for me? ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். One thing you should understand. நீ ஒரு தனி மனிதன் அல்ல. You are not an individual person. நீ ஒரு கைவிடப்பட்ட நபரும் அல்ல. You are not a forsaken person. நீங்கள் முதலாவது நீங்கள் ஒரு சேனை கூட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Firstly, you should understand that you are a host. காத் என்று சொன்னால் ஒரு சேனை கூட்டம் என்று அர்த்தம். Gad means a troop. முதலாவது நீ ஒரு தனி ஆள் அல்ல. Firstly, you are not a single person. உன்னை தனிமையான ஒரு ஆளாகத்தான் பிசாசு சித்தரித்து காட்டுகிறான். Satan is just showing you that you are an individual person. உனக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை என்றும், He's telling that you have none to support you. உனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை என்றும், There's nobody to help you. இப்படித்தான் பிசாசு உன்னோடு பேசிக்கொண்டே வருகிறான். It's like this that Satan is talking to you. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பூமியிலே பார்த்துக்கொண்டே இருக்கலாம். You can see such words resounding in this world. இப்படி பல விதங்களிலே பிசாசு உங்களோடு இடைப்பட்டுக் கொண்டே வருகிறார். Like this, Satan is intervening with you in many ways. பிரியமானவர்களே, முதலாவது நீங்கள் ஒரு சாதாரண தனிநபர் அல்ல. உங்களுக்கு பின்பாக நீ ஒரு தேவனுடைய பிள்ளை, உனக்கு பின்னாக உன்னோடு ஒரு பெரிய சேனை இருக்கிறது. அந்த சேனையிலே நீ இணைக்கப்பட்ட ஒரு நபர் என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். Dear beloved, you should understand that you are a child of God and not an individual or a single person, but you have a great troop of God behind you. உனக்காக பரலோகத்தின் சேனையே இயங்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறது. It is for you that the host of heaven is working. இயேசு சொன்னார், நான் இப்பொழுது சொன்னால் ஒரு கூட்டம் லேகியோன் இறங்கி, யுத்த வீரர்கள் தேவதூதர்கள் இறங்கி எனக்காக போராடி இருப்பார்கள் என்று இயேசு சொன்னார். Jesus said that if I should command, then a host of legion will come and conduct this battle. இன்றைக்கு நம்மில் அநேகருக்கு நாம் ஒரு தனிப்பட்ட நபர் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். But we many of us think that we are only a single individual இன்றைக்கு person. என்றைக்கு நீ வேதத்தை கையில் எடுத்தாயோ, இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று நீ அங்கீகரித்தாயோ, அன்றைக்கு நீ தேவனுடைய சேனையில் இணைக்கப்பட்ட ஒரு நபர். From the day you have taken the word of God in your hand, and from the day you have accepted Jesus Christ, you are joined in the troop of God. உனக்காக ஒரு கூட்டம் பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். A group of saints are there for you. உனக்காக ஒரு கூட்டம் விசுவாசிகள் இருக்கிறார்கள். A group of believers are there for you. உனக்காக ஒரு கூட்டம் தூதர்கள் ஊழியம் செய்கிறார்கள். A group of angels are ministering for you. உனக்காக சர்வ வல்லமையுள்ள தேவன் போராடுகிறார். The Almighty God is striving for you. நீ ஒரு சேனை கூட்டம். You are a troop. நீ ஒரு தனிநபர் அல்ல. You are not a single person. ஒருவேளை உலக பிரகாரமாக உன்னுடைய பார்வையில் நீ ஒரு அடிமையும் தோல்வியையும், இல்லாவிட்டால் நீ விழுந்து போன ஒரு நபர் போல உன்னுடைய காட்சியில் நீ தென்படுவாய். You might find in the worldly manner that you have attained failures, and you might find yourself as a இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்திலே ஒரு அடிமைகளாக வாழ்ந்து வந்த காலங்கள். The times when the children of Israel were living as a அவர்கள் ஒரு பெரிய அடிமை கூட்டங்களாக, அவர்கள் சீரழிந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். They were living a life as a captives, and as a life they under destruction. ஆனால் அந்த ஜனங்களை மீட்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இவர்கள் என்னுடைய சேனைகள் என்று சொன்னார். But when the Lord had called them, he is calling them as hosts. யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, In Exodus chapter 7, 4ஆம் வசனத்திலே கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை குறித்து அப்படித்தான் பேசுகிறார். verse 4, the Lord is speaking about his people like this. நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன் என்று தன்
தன்னுடைய ஜனத்தை அடிமைத்தனத்தில் கிடந்த ஜனங்களை பார்த்து என் சேனைகள் என்று கர்த்தர் பேச ஆரம்பித்தார். Looking at the people of God who were under the slave, he is saying that I will lay my hand upon Egypt and bring forth mine armies, and calls them his army. மனிதனுடைய பார்வையிலும் உன்னுடைய பார்வையிலும் புறஜாதிகளுடைய பார்வையிலும் நீ ஒரு அடிமையாக இப்பொழுது காணப்படலாம். ஆனால் உன்னையோ தேவன் தன்னுடைய பார்வையில் தன்னுடைய சேனையாக பார்த்து வருகிறார். In your sight, in the sight of man and the sight of the aliens, you might find yourself as an individual person, but the Lord is seeing you as an army. கர்த்தருடைய சேனை என்னோடு இருக்கிறது, நான் அந்த சேனையில் ஒரு ஆள், நான் ஒரு தனிப்பட்ட ஆள் அல்ல என்று நான் விசுவாசிக்கிறேன் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். இனிமேல் நான் தனியா கிடக்கிறேன், என்னை விட்டுட்டாங்க, நான் கைவிடப்பட்டுட்டேன், என்னை ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற புலம்பல் இனிமே வாயில இருந்து இந்த வருஷத்துல எப்பவுமே வரக்கூடாது. Hereafter in your mouth you should not lament at any time that you are an individual person and they have cast me aside, I am alone. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அப்படிப்பட்ட வார்த்தையை உபயோகிக்க கூடாது. In no situation you should use such words. நீங்கள் சரியான விதத்துல கர்த்தருடைய சேனையில் ஒரு ஆள், நீ ஒரு பெரிய சேனை கூட்டம் என்பதை நீ மறந்து போக கூடாது. You should not forget that you are a man in the host of the Lord and you belong to the army. எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜனங்களை என் சேனை என்று சொன்னவர் அந்த சேனையை புறப்பட வைத்தார். When the people were in the bondage of the Egypt, the Lord who called them his army, he made them set out as an army. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் Exodus chapter 12 41ஆம் வசனத்திலே verse 41. அன்றை தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. It was that day that all the hosts of the Lord went out from the land of Egypt. இந்த கர்த்தருடைய சேனை என்று சொல்லுகிற இந்த கூட்டம் யார்? இந்த அடிமைத்தனத்திலே சிக்கி இருந்த ஜனங்களை பார்த்துதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அன்றை தினமே இந்த சேனை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. The Lord is looking at the group of people who were under the bondage and calls them that the hosts of the Lord went out from the land of Egypt. அப்படினால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எப்பொழுதுமே ஒரு சேனை கூட்டமாகவே அவர் பார்க்கிறார். Therefore the Lord is looking at his people as a host. அவருக்கு சபையிலே 2 சேனை கூட்டங்கள் இருக்கிறது. He has got 2 hosts in the church. இன்னைக்கு சபையை கர்த்தர் 2 சேனை கூட்டங்களாகத்தான் பார்க்கிறார். Today the Lord is looking at the church as 2 hosts. உன்னத பாட்டிலே நான் பார்க்கும் பொழுது When we read in Songs of Solomon 6ஆம் அதிகாரம் chapter 6 13ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது verse 13. சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? Shulamite, what are you looking at? அவள் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். She is compared to a company of 2 armies. இந்த சூலமித்தி என்று சொல்கிறது மனவாட்டி சபையை காண்பிக்கிறது. This Shulamite is showing the bride, the இல்லாவிட்டால் church. தேவனுடைய ஜனங்களை காண்பிக்கிறது. Or it shows the people of God. இல்லாவிட்டால் சபையில் உள்ள 2 கூட்டத்தை காண்பிக்கிறது. Or it shows 2 armies in the church. அந்த பெண் அந்த சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள் என்று கேட்டதுக்கு பதில் கிடைத்தது, அவள் 2 சேனை கூட்டங்களுக்கு சமானம். To the reply to the Shulamite, what are you looking? She said that is comparable to 2 armies. ஒன்று ஊழியர்களாகிய சேனை, இரண்டாவது விசுவாசிகளாகிய சேனை. One is the army of the servants of God and secondly the army of ஒன்று believers. சீயோனுக்குரிய சேனை, மற்றொன்று புதிய எருசலேமுக்குரிய சேனை. Firstly the army of Zion and secondly the army of New Jerusalem. அப்படினால் ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வருஷத்தில் நீங்கள் அநாதைகள் அல்ல, கைவிடப்பட்டவர்கள் அல்ல, தனித்தவர்களும் அல்ல, உங்களுக்கு நீங்கள் ஒரு சேனை கூட்டம் என்பதை மறந்துவிட வேண்டாம். If you should understand in this year that you are not orphans, you are not forsaken people and you are not single people, but you belong to the army. உனக்காக தேவனுடைய நகரம், தேவனுடைய ராஜ்யம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. For you the city of God and the kingdom of God is working. இங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் தனக்காக முதல் இடத்தை பார்த்துக் கொண்டான். Here the word of God says that he chose the first part for himself. முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் தனக்கு ஒரு முதல் இடத்தை அவன் பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். Firstly a child of God in any incident or state he should choose the first part. விசுவாசத்தில் நீ ஒரு முதல் இடத்தில் இருக்க வேண்டும். You should have the first part in faith. பரிசுத்தத்திலே நீ ஒரு முதல் இடத்தில் இருக்க வேண்டும். You should have the first part in holiness. முதல் இடத்தை பார்க்கணும்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து உட்காரணும்னு நான் சொல்ல வரல. Not to say that you have to sit only in the first line. அதுக்காக பின்னால போய் உட்காரணும்னு நான் சொல்ல வரல. For that I don't ask you to go sit behind too. இல்ல நீங்க வந்து சேர்ல தான் உட்காரணும்னு நான் சொல்ல வரல. Or I don't ask you to sit in the chairs alone. ஒரு சிலர் இந்த முதல் இடம் சொன்ன உடனே சபையில ஒரு முக்கியமான இடத்தை பெற்றுக்கொள்ளணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. First some of them when we see the first part they want to have the first part in the நம்முடைய church. சபையில யாருக்குமே முதலிடமே கிடையாது. In our church we don't have the first part for anybody. யாருக்குமே நம்முடைய சபையில முக்கியத்துவம் கொடுக்கிறதே கிடையாது. We don't give importance to anyone in our church. தேவன் ஒருவருக்கு மாத்திரம் தான் முக்கியத்துவம் நாம் கொடுக்கிறோம். We give only importance to God alone. அவர் ஒருவர் தான் பெரியவர். He alone is great. மற்ற யாரு நம்ம இதுல வந்து இந்த மூப்பர்கள் கமிட்டி இந்த சிஸ்டமே கிடையாது. We don't have the system of elders in the committee. நீங்க வந்து இங்க வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா ஏமாந்து போய்டுவீங்க. If you would want to have a position in this church you will be cheated. நமக்கு அந்த ஸ்தானம் மானங்கள் இதெல்லாம் நமக்கு இந்த சபையில
சபையில யாருக்குமே இடம் கிடையாது. We don't have any positions of him in this church. தேவன் பெரியவர், அதற்கு பின்பு அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா ஊழியர்கள் இருப்பார்கள், அவ்வளவுதான். அவர்களுக்கும் கூட முதலிடம் கிடையாது, அவர்கள் மாறிக்கொண்டே வருவார்கள். God is great and the servants of God stand next in the church, but they too don't have the first part, they keep changing. நீங்கள் விசுவாசத்திலே முதலிடத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். You should achieve the first part in your faith. பரிசுத்தத்திலே நீங்கள் முதலிடத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். You should seek for the first part in holiness. பிரதிஷ்டையிலே நீங்கள் முதலிடத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். In the consecration you should have the first part. கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பிலே நீங்கள் முதலிடத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். In the fullness of the love of Christ you should have the first part. நீங்கள் உங்களுடைய ஸ்தானம் என்று சொல்லுகிறது தெய்வீகத்திலே நீங்கள் முதலிடத்தை பார்த்துக் கொள்வதை காண்பிக்கிறது. Your position having the first part showing your divine characters in என்னை your first ஒதுக்கிட்டாங்க, part. என்னை தள்ளிட்டாங்க, என்னை கேவலப்படுத்திட்டாங்க, என்னை அந்த ஸ்தானத்திலிருந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்கீமே கிடையாது. They have cast out, they have forsaken me, they have taken out from that position. There is no scheme like this. ஒரு சில சண்டே ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்ல இருந்து மாத்திட்டாங்கன்னா உடனே கோயிலை விட்டு ஓடிடுவாங்க. Some of them, if they are taken away from the posting of the Sunday school headmaster, they run away from the church. 11th ஸ்டாண்டர்ட் எடுக்கிற ஆளே 4th ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டா அடுத்த 4 வாரம் கூட்டத்துக்கு வர மாட்டான். If the 11th standard person is put for the 4th standard, he will not come for the meeting for the next 4 days. இப்படி இந்த உலகத்துல சின்ன சின்ன ஸ்தானங்களுக்காக நாம் முக்கியத்துவம் நாம் கொடுக்க கூடாது. In this world, for petty positions, we should not give importance. இதுக்கு தான் இயேசு இப்படிப்பட்ட கூட்டத்தை பார்த்து சொன்னார், ஒருவன் நீங்கள் முன்னணியான ஒரு இடத்தை பார்க்கணும்னு சொன்னா கடைசி இடத்தை என்ன செஞ்சுக்கங்க, பாத்துக்கோங்கன்னு சொன்னார். That is why Jesus, looking at such a group, says, if you want to look at the first part, then you will seek for the last சண்டே position. ஸ்கூல் அப்படின்னா எனக்கு எல்கேஜி கொடுங்கன்னு கேட்கணும். If it is Sunday school, you should ask for an LKG. அப்படி யாராவது கேட்பீங்களா? Will anyone ask for you like that? ஒரு சிலர் இந்த சீக்கிரமா வீட்டுக்கு போறதுக்காக அப்படி பாப்பாங்க. Some of them, to go home fast, they will ask such classes. அப்படி அல்ல. That's not so. உங்களை தாழ்மைப்படுத்திக் கொண்டு அதில் நீங்கள் தாழ்மையிலே முதலிடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். You humbling yourself in that humility, taking the first part. உங்களுடைய பிரதிஷ்டையிலே நீங்கள் முதலிடத்தில் நிற்க வேண்டும். In your consecration, you should stand in first part. கர்த்தருடைய காரியங்களிலே நீங்கள் முதலிடத்தில் வந்து நிற்க வேண்டும். In the Lord's matters, you should stand in the first part. இங்கே நாம் பார்க்கும் பொழுது Here when we அவன் consider, தனக்காக முதல் இடத்தை பார்த்துக் கொண்டான். he provided for himself the first part. இரண்டாவது அவனுடைய பங்கு பத்திரமாக இருக்கிறது. Secondly, his portion is safe. முதலாவது உனக்கு ஒரு பங்கு உண்டு என்பதை நீ நினைத்துக் கொள்ள வேண்டும். Firstly, you should understand that you have a portion. நீங்க என்னைக்கு பைபிளை தூக்குனீங்களோ அன்னைக்கு நம்ம எல்லாருமே பரலோகத்துல ஒரு ஷேர் ஹோல்டர். From the day you have taken the word of God, we are all shareholders in heaven. அப்படி விசுவாசிக்கிறவங்க காரியங்களை பத்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்துல ஒரு பங்கு எனக்கு இருக்கிறது. I have a part in heaven. நீங்க பாருங்க, சில ஏழைகள் இருப்பாங்க, இல்ல கொஞ்சம் மிடில் கிளாஸ் பீப்புளா இருப்பாங்க, பெரிய பெரிய கம்பெனில ஷேர்ல என்ன செய்வாங்க, அவங்க கொஞ்சம் பங்கு எடுத்திருப்பாங்க. You can see the poor people and those of them who are in the lower class, they will partake as a shareholder in big companies. அந்த கம்பெனி நல்ல விருத்தி அடைஞ்சிச்சுனா அதுல ஷேர் இவங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். If that companies are prospering well, then they also will have a share of it. அதனால இன்னைக்கு நம்முடைய ஆளுங்க கூட ஒரு சிலர் புத்தி இல்லாம பங்கு சந்தையில போய் பணத்தை போடுறாங்க. Like this, even our people are going and giving their money in the share. அது ஷேர் மார்க்கெட் என்ன செய்யுது, திடீர்னு உச்சிக்கு போகுது, இவன் கோடீஸ்வரன் ஆயிடுறான், உடனே ஆசைப்பட்டு இன்னொரு 15 பங்கு வாங்குறான், அடுத்த நாள் காலையில அது கீழே இறங்கிடுது. Sometimes the share market is going high and he is becoming a millionaire, and the next day he is getting 10 or 15 and the market is coming low. நம்முடைய விசுவாசி ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஒரு முக்கியமான பங்கு வகித்தார். Our believer is having an important place in a share market. அவர் ஒரு கம்பெனில வேலை பார்த்தார், அந்த கம்பெனியே ஒரு ஷேர் புரோக்கிங் கம்பெனி தான். He was working in a company which was a share broking company. நான் அந்த கம்பெனிக்கு போயிருந்தேன் ஜெபிக்க முடியாது. I had gone to that company to pray. இவர்தான் அந்த கம்பெனியுடைய பாஸ், அதாவது அபிஷியல் பாஸ் அவர். He was the official boss of that company. நான் அங்க போயிருந்தேன். I went there. கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல அழகா பெரிய ஸ்கிரீன்ல ரிலே ஓடிட்டு இருக்கு. In that system a big relay was going on. ஒன்னு வந்து மும்பை மார்க்கெட் ஓடிட்டு இருக்கு. One is the Mumbai market. அடுத்து வேர்ல்ட் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட். Nextly the world share market was going on. ரெண்டுமே ஓடிக்கிட்டே தான் இருக்கே தவிர ஒண்ணு என்ன செய்யல, ஒரு லிமிட்ல நிக்கவே மாட்டேங்குது. Both of them were only going on, but it did not stop at a limit. இந்த ஹாஸ்பிடல்ல போன உடனே மூக்குல வாயில எல்லாம் மாட்டி விட்டுட்டு சைடுல ஒரு ஸ்கிரீனை போட்டு காட்டுவாங்க. இந்த ஆளு உயிர் போதா நிக்க போதான்னு அவனே பாத்துக்குவான். நமக்கு நிக்கு தெரியாதுன்னு அப்படி கண்டுபிடிச்சுக்கலாம். When you go to the hospitals, there will be tubes attached in every part of their body and the screen will be going on. In that monitor you can find out whether he will stop அதே or மாதிரி not. அந்த ஷேர் மார்க்கெட், அந்த ஷேர் ஓடிக்கிட்டே இருக்கு. Like this, ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கு. that share kept going on high and coming down. அடுத்த ஒரு ரூம்ல போனா and going to the next room, இருக்கிற பெரிய பணக்காரன்லாம் அங்க ரூம் போட்டு அந்த ஹால்ல உட்கார்ந்து இருக்கான். அந்த எது ஏறுது எது இறங்குது எது டவுன் அத பார்த்துட்டு அவன் கரெக்ட்டா பாயிண்ட் பண்றதுக்காக உட்கார்ந்துட்டே இருக்கான்.
All the rich people were gathered together and were sitting as to what is raising up and what is coming down. தயவு செய்து நம்முடைய விசுவாசிகள் யாராவது விவரம் தெரியாம இந்த இப்படிப்பட்ட ஷேர் புரோக்கிங்ல போய் உட்கார்ந்திர கூடாது, ட்ரேடிங்ல போய் உட்கார்ந்திர கூடாது. Our believers, please, without knowledge, should not go and sit in this share broking or in this trading market. நமக்கு இங்க ஒரு ஷேர் வேண்டாம், மேல ஒரு ஷேர் இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். We don't want any share out here, for I believe that we have a share in heaven. அந்த ஷேர் நஷ்டமாகாம பாத்துக்கணும். We should see that that share is not a loss. அங்கே நியாயப்பிரமாணிக்கன் அவனுக்காக கொடுத்த பங்கு பத்திரமா இருக்கிறது. The portion which the lawgiver was given, that was very preserved. இந்த வருஷத்தின் துவக்கத்துல கர்த்தர் உனக்கு ஒரு ஷேர் கொடுத்திருக்கிறார். அந்த பங்கு இந்த வருஷமெல்லாம் நீ காத்துக்கொள்ள வேண்டும். In the beginning of this year, the Lord has given you a portion or a share and you have to preserve என் that கிருபை whole உனக்கு year. போதும்னு சொல்லி கிருபையினுடைய ஷேர்ல உன்னை சேர்த்திருக்கிறாரு. இந்த ஷேரை நீ நஷ்டமடையாம பாதுகாத்து இதை டெவலப் பண்ணிட்டே வரணும் இந்த வருஷம் முழுவதும். He has promised you saying, my grace is sufficient for you, and he has joined you in that share of that grace. Without losing this grace, you should preserve this whole year. உன்னுடைய பங்கு நஷ்டமடையவே கூடாது. Your portion should not be at loss. உன்னுடைய பங்கு நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். You should preserve your portion. நாம் சங்கீதத்துல நாம் பார்க்கும் பொழுது When we read in Psalms 16ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல 16 Psalm verse 6, அங்கே தாவீது தனக்கு ஒரு பங்கு இருக்கிறதாக அவன் அழகாக சொல்லுகிறான். David says that he has a portion. 16ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நேர்த்தியான இடத்துல எனக்கு ஒரு பங்கு கிடைத்தது. I have a place in the pleasant places. அது அந்த நேர்த்தியான இடம்னு எதை சொல்றான்? What does he call as pleasant இந்த பூமியில places? உள்ள சீயோனா, Is this a little இந்த Zion? பூமியில உள்ள எபிரோனா, Is this Hebron in this world? இந்த பூமியில உள்ளதான அவன் பிடித்ததான ராஜ்யங்களா, Or the kingdoms which he have caught in this world? இந்த உலகத்தில் அவன் வென்றதான இடங்களா, In இந்த உலகத்தில் அவன் வென்றதான இடங்களா, ஜெயித்த இடங்களா, the places which he has overcome this world? இதை குறித்து அவன் பேசுகிறானா இல்லாவிட்டால் வேறொரு பங்கை குறித்து சொல்லுகிறானா? He is not speaking about this, or he is speaking அவன் about சொல்லுகிற அந்த different thing. நேர்த்தியான பங்கு என்ற வார்த்தை, கர்த்தர் அவனுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், நிலையான வீட்டை நான் உனக்கு கட்டுவேன். அதுதான் அவனுக்கு கிடைச்ச நேர்த்தியான பங்கு. The pleasant places which he is referring to here is the goodly heritage, means the house which the Lord is going to build for him, a இத்தனை sure வருஷம் house. உங்களுடைய ஷேரை நீங்க எப்படி கீப் பண்ணி வந்திருக்கிறீங்க? These years, how much have you preserved your shares? உங்களுடைய பங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா? Is your heritage preserved? காத்தை குறித்து சொல்லி இருக்கிறது, அவனுடைய பங்கு பத்திரமா இருக்கிறது. About God it is said that his portion is preserved. உங்களுடைய பங்கு பத்திரமா இருக்கா? Is your portion safe? நேர்த்தியான இடத்துல எனக்கு ஒரு பங்கு கிடைத்தது. I have places in the pleasant அவன் சொல்றான், places. நேர்த்தியான இடத்துல எனக்கு ஒரு பங்கு கிடைத்தது. I have portion in my pleasant places. அவனுக்கு அந்த நேர்த்தியான ஒரு பங்கை அவன் காத்துக்கொண்டான். He has preserved that pleasant places. இங்கே இவனுடைய பங்கு பத்திரமா இருந்தது. Here his portion is safe. யோவான் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, John 10 verse 42. அவள் ஒன்றை தெரிந்து கொண்டாள். He chose a portion. தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். She chose the best part of her life. கர்த்தருடைய பாதத்துல எவ்வளவு நீ காத்திருக்கிறாயோ அவ்வளவு உனக்கு பங்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். To the extent you are seated in the feet of the Lord, you will have your portion. தேவையானது ஒன்றே. One thing is needed. அது தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. That is the portion which is not to be taken off from you. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் சரியான விதத்துல தன்னுடைய பங்கை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். A child of God should preserve his portion in the right manner. வேதத்திலே நமக்கு அந்த பங்கை நாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோமா? Have we preserved that portion? நீங்க யோசிச்சு பாருங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். Luke 10:42. அங்கே சொல்லி இருக்கிறது, There it is said, தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். she has chosen a better portion which will not be taken இது away from her. ஆண்டவருடைய பாதத்துல இருந்து பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம். This is the experience which she has received in the feet of God. இன்னைக்கு இந்த வருஷத்துல நீங்க ஒரு நல்ல முடிவெடுங்க. தேவையானது ஒன்றே, கர்த்தருடைய பாதத்துல நான் அதிகமாய் இருப்பேன். You make a decision this year, one thing is needful, I will be in the feet of God in the whole year. உங்களுடைய நேரத்தை நீங்க கர்த்தருடைய பாதத்துல கழியுங்கள். You spend your time in the feet of God. ஒரு சிலருக்குலாம் டைம் கிடைச்சா போறோம், உடனே பஸ் ஏறிடுவாங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு. Some of them, if they get some time, they will immediately board the bus for the relatives' house. ஒரு நாள் டைம் கிடைச்சா போதும், உடனே அம்மா வீட்டுக்கு ஓடிடுவாங்க. If they get 1 day's time, they will run to their mother's house. ஒரு நாள் டைம் கிடைச்சா போதும், உடனே நண்பர்களை பார்க்க போயிடுவாங்க. If they will get 1 day's time, they will
will go to see their ஒரு நாள் friends. டைம் கிடைச்சா போதும் உடனே டூர் கிளம்பிடுவாங்க. They will have one day, they will go on tour. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, பைபிள் நீங்க ஆவிக்குரிய விசுவாசிகளா மாறின பிறகு ஒரு நாள் கிடைச்சா போதும், அந்த நாள் நீங்க உடனே அது தேவனுக்கென்று தேவனுடைய பாதத்துல செலவழிக்கும்படியாக நீங்கள் பயிற்சிவிக்கப்பட வேண்டும். You should understand properly that when you are good believers, then you should practice even if you have one day to spend in the feet of the presence ரூபனுக்கு of God. ஒரு முதல் இடம் கிடைத்தது. Reuben had the first place. ஒரு அருமையான வாய்ப்பை தேவன் அவனுக்கு கொடுத்தார். God had given him a beautiful அவனுக்கு முதல் opportunity. இடமும் கிடைத்தது, நல்ல பங்கும் கிடைத்தது. He had got the first part and a good portion too. ஏனென்றால் சேஷ்டபுத்திரன் என்று சொன்னால் அவனுக்கு மற்ற பிள்ளைகளை விட 2 பங்கு அதிகமாக கிடைக்கும். Because the firstborn will receive 2 portion more than the other அது children. சேஷ்டபுத்திரன் சொன்னாலே 2 பங்குக்குரியவன் என்று அர்த்தம். Firstborn means he is eligible for 2 portions. அவன் மூத்த ஒரு பிள்ளை, He was the first மேன்மையில் son. பிரதானமானவன். He was of excellence in his birth. அப்படித்தான் அவனை குறித்து தகப்பன் முதலாவது வார்த்தையை உச்சரிக்கிறார். That is how the father utters about him. ஆனால் அந்த தன்மையை அவன் காத்துக்கொள்ள அவனுக்கு முடியாமல் போய்விட்டது. But he could not preserve that aspect. நீ ரூபனே, நீ என் சேஷ்டபுத்திரன், Reuben, thou art my firstborn. நீ என் சத்துவமும் என் முதற்பலனுமானவன், Thou art my might and the beginning of my நீ strength. மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமும் ஆனவன். Thou art excellent in dignity and the excellency of ஆனால் power. இவைகள் அனைத்தையும் அவன் தவிடுபடியாக்கி விட்டான். But he made everything as powder. எல்லாவற்றையும் அவன் இழந்து போய்விட்டான். He has lost everything. அவனுடைய பங்கு நஷ்டப்பட்டு போய்விட்டது. He has lost his portion. அது நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா சுத்தி 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 யோசேப்பின் பிள்ளைக்கு போய் சேர்ந்துருச்சு. அது If you read and see, this blessings went on to the sons of Joseph. பிரியமானவர்களே, இந்த பங்கு உங்களுடைய பங்கு எப்படி இருக்கிறது? Dear beloved, how is your portion? ஒரு சில பரலோகத்துல போய் தன்னுடைய வீட பார்த்துட்டு வந்ததா சொல்றாங்க. Some of them say that they have gone to heaven and seen their house and came. ஒரு சில பரலோகத்துல போய் தான் வீட போய் பார்த்ததாகவும் அது கட்டி முடிக்கப்படாம அப்படியே பாலடைஞ்சு போனது கிடக்கிறது போல கிடக்கிறதாகவும் காண்கிறார்கள். Some of them have gone to heaven and saw their house without completion and it is somehow அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ஒரு அஸ்திபாரம் போட்டாய், அதுக்கு பின்பு நீ உன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பவே இல்லை. that is you have laid your foundation in a spiritual life and they have not built in a spiritual life after that. ஏதோ ஒரு ஞானசானம் எடுத்தாய், அதுக்கு பின்பு அபிஷேகம், அதுக்கு பின்பு தெய்வீக சுகம், வேறுபாட்டின் ஜீவியம், பரிசுத்தம், விசுவாசம், இப்படிப்பட்ட வளர்ச்சிக்குள்ளே நீ வரவே இல்லை. You have somehow taken baptism but you have not come into the growth of the Holy Spirit, life of separation, faith life and divine healing and so on. முதல் இடம் என்று சொல்லும் பொழுது நீ தெய்வீகத்திலே முதல் இடத்தை நீ சபையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். First part means in your divine life you should attain the first part of the உன்னுடைய church. பங்கு பத்திரமாய் பாதுகாக்கப்பட வேண்டும். Your portion should be secure. நீ சபையில ஒருவேளை ரூபனை போன்ற நீங்கள் மூத்த விசுவாசிகளாக இருக்கலாம். You might be as Reuben as the first believers of ஆனால் the அவனை church. போல நீங்கள் பங்கு இழந்து போன ஒரு நபராக காணப்படக்கூடாது. But as he has lost his portion, you should not be the ones who losing it. யூதாசை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது When reading about Judas in the word of God, அவனுடைய பங்கு அவனை விட்டு நஷ்டப்பட்டு போய்விட்டது. his portion was lost in his part. அவன் தன்னுடைய பங்கை இழந்து போனான். He lost his part. அவனுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. He had a beautiful opportunity. ஒன்று கர்த்தருக்காக சேவை செய்வது, One thing to serve the Lord, மற்றொன்று கர்த்தருக்காய் மரிப்பது, and nextly to die for the அந்த Lord, பரலோக ராஜ்யத்தின் அஸ்திபார கற்களிலே அவன் பெயர் சூட்டப்படுவது, and naming one of his names in the foundations in அந்த heaven. பரலோகத்தின் வாசலிலே அவன் பெயர் எழுதப்படுவது. His name's written in the gates of heaven. இப்படிலாம் நீங்க பைபிளை படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவோ அருமையான அனுபவங்கள் அப்போஸ்தலருக்கு கிடைத்தது. அதுல இவனுக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தது. When you read the word of God, the apostles have got so many privileges and he was also one of it. ஆனால் நாட்கள் போக போக என்ன நடந்தது? But as days went by, what happened? அவனுடைய பங்கை அவன் இழந்தான். He lost his portion. அவனுடைய மேன்மையை அவன் இழந்தான். He lost his excellency. அவனுடைய தெய்வீகத்தை அவன் இழந்தான். He lost his divinity. அவன் யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியம் என்று சொல்லியிருக்கிறார். About Judas it is said, the ministry that he has lost. அந்த பங்கு வேறு ஒருவனுக்கு போய்விட்டது. That went for another person. அப்போஸ்தலர் 1:24 நாம் இதை பார்க்க முடியும். Acts 1:24 we can see this. இந்த அப்போஸ்தல பட்டத்தில் அவன் பங்கு பெறுவதற்கு என்று சொல்லியிருக்கிறது. இது மத்தியாசுக்கு கிடைத்து விட்டது. It is said that he might have part in the apostleship and it was given to Matthias. அந்த பங்கு அவனை அப்போஸ்தல பட்டம் என்கிற பங்கு அவனை விட்டு போய்விட்டது. The apostleship went out of him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அருமையானவர்களே, நாம் இன்றைக்கு நம்முடைய முதலிடத்தை பார்க்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய பங்கையும் நாம் பாதுகாக்க வேண்டியது அவசியம். Dear beloved, not only looking for the first part in our life, we should also preserve our portion. உங்களுடைய பொக்கிஷம் பரலோகத்துல இருக்கா? Is your treasure in heaven? எவ்வளவு இருக்கும்? How much is there? சும்மா நீங்க ஏடிஎம் கார்டுல நீங்க போய் சொருவி பாத்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு பேலன்ஸ் சொல்லும்.
If you go insert your ATM cards, it will show your balance. இல்லன்னா இல்லன்னு சொல்லும். If it's not there, it will say no. இருக்குன்னா இருக்கு, இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லும். If it is there, then it will say there so much is there. உங்களுக்கு இப்போ பரலோகத்துல அந்த கார்டை சொருவி பாருங்களேன். Now insert that card in heaven and see. ஆனா நம்ம ஆளுங்கள்ட்ட பாதி பேருக்கு ஏடிஎம் கார்டு கிடையாது, கிரெடிட் கார்டு வச்சிருக்கான். Half of our people do not have this ATM card but credit cards. ஏடிஎம் கார்டு இருந்துச்சுன்னா உள்ள பணம் இருந்தா கிடைக்கும், கிரெடிட் கார்டு இருந்தா நீ கடனாளியாக மாறலாம். If you have the ATM card, the money you have, you will be able to get it, but the credit cards you will become நல்ல ஒரு விசுவாசி கிரெடிட் கார்டு எடுக்க கூடாது. A good believer should not take credit cards. கடனே வாங்க கூடாதுங்கறோம், கடன் கார்டை வாங்கி வச்சிட்டா அது என்ன அர்த்தம்? If we say you should not ask for or get lend for money, but if you get the car for that debts, what will be இவன் வேலை பார்க்கிறது ஒரே ஒரு கம்பெனில, இவன் வேலை பார்க்கிறது ஒரு கம்பெனில, he is only looking for job in one company. ஆனா அந்த பே ஸ்லிப் எல்லா பேங்க்லயும் காட்றான். But the pay slip is looking in every bank. அப்ப எல்லா பேங்க் என்ன கொடுக்குது? என்ன அமைதியா இருக்கீங்க எல்லாரும்? எல்லார் பாக்கெட்லயும் இருக்கான்னு தெரியல. எல்லா பேங்கும் கிரெடிட் கார்டை கையில கொடுத்துருது, நீ போய் வாங்கிக்கோ, நீ பாட்டுக்கு வாங்க, எங்க போனாலும் சொருவிக்கலாம், என்னன்னாலும் வாங்கிட்டு வரலாம். ஆனா நீ பணத்தை திருப்பி கட்டும் போது அதை விட ஒரு 5 மடங்காவது என்ன செய்யணும், சேர்த்து கட்டணும். Every bank is offering the credit cards and it is giving freely that you might get the money, but when you have to repay it, you should pay it fivefold. நான் எதுக்கு இதை சொல்றேன்? Why I say this? நம்முடைய விசுவாசி ஒரு பையன் கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர்ல பெரிய இன்ஜினியரா இருந்தான். One of our believers' son was a great software engineer. அவன் ஒரு லீடிங் இன்ஜினியர். He was a leading engineer. ஆனா அவன் கையில ஒரு 7-8 கிரெடிட் கார்டு இருந்துச்சு. But he had 7-8 credit cards in his hand. எப்ப கடைக்கு போனாலும் எப்ப ஷாப்பிங் போனாலும் அவன் வந்து கணக்கு வழக்கலாம பொருள் வாங்கிட்டு வருவான். Anytime he goes to the shopping, he will get things without account. அப்ப அவனுக்கு ஒரே ஒரு குட்டி பொண்ணு தான் இருந்துச்சு. He had only a small girl at the time. அத கொண்டு வருது, அது என்ன கேக்குதோ கை நீட்டுதோ அவ்வளத்தையும் பணத்தை கொடு அந்த கார்டை சொருவி வாங்கிடுவான். Taking that child to the shop, whatever the child is pointing out to, he will get everything and get அடுத்த 4 நாள் கழிச்சு அடுத்த ஷாப்பிங் போனா அடுத்தது எதெல்லாம் காட்டுதோ அதெல்லாம் உடனே the next shop he goes to, whatever the child is pointing out to, he'll get all these things. ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துக்கு பிறகுதான் இங்க ஒண்ணுமே இல்லங்கிறது இவனுக்கு தெரியும். After a particular point only he came to know that there was nothing there. அதுக்கு பிறகுதான் வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது இவன் 7-8 கிரெடிட் கார்டு வச்சிருக்கான், இவன் பண்றதெல்லாம் பந்தாதான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. Only after that the household members came to know that he had 7-8 credit cards and he was doing everything for his அதுக்கு name. பிறகு அவன் மனைவி மூலமாக அவன் ஃபாரின் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. And through his wife he had to go through foreign country. இப்ப ரெண்டு பேருமே ஃபாரின்ல இருக்காங்க. Now both of them are in foreign. ஃபாரின் போய் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு நான் அவங்கள பார்க்கக்கூடிய போன்ல கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. After 1.5 years after they had gone to foreign, I had to speak to them over phone. 1.5 வருஷம் அவங்க ஃபாரின்ல லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காங்க. கிரெடிட் கார்டு பிரச்சனை முடிஞ்சுதான்னு கேட்டா இப்பதான் பாதி முடிச்சிருக்கிறோம் அப்படின்னா. They have earned for lakhs of amount in a foreign country. After 1.5 years they have only completed half of their debts. விசுவாசி செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டிய ஒரு நபர். A believer has to look into the account of his spending. நீ ஒரு விசுவாசின்னு சொன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். If you are a believer, you should be very careful. பணத்தை திட்டமிட்டு தான் நீ செலவழிக்கணும். You should plan and do your expenditures. அதனால கிரெடிட் கார்டு வைக்க கூடாது. உன்னுடைய பங்கு பரலோகத்திலும் சேர்த்து வைக்கப்பட வேண்டும், பூமியிலும் நீ கையில வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். Therefore you should not have credit cards. Your portion should be saved in heaven and you should have your portion in this world. உன்னுடைய ஆவிக்குரிய பங்கை நீ விட்டுவிடக் கூடாது. You should not lose your spiritual நீங்க இப்ப portion. யோசிச்சு பாருங்க, உங்களுடைய பங்கு பரலோகத்துல எவ்வளவு இருக்கும்? Now you think and see as to how much of உங்கள் portion you have in பொக்கிஷங்களை heaven. பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள் என்று இயேசு சொன்னாரே, எவ்வளவு பொக்கிஷம் சேர்த்து வச்சிருப்பீங்க? Jesus said, you will save your treasures in heaven. How much have you saved in heaven? ஒரு பெரிய பணக்கார தாய், ஒரு விசுவாசி பரலோகத்துக்கு போனார்கள், சொப்பனத்திலே போனார்கள். One rich woman, she was a believer, went to heaven. அங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு அழகான மாளிகையை கர்த்தர் அவர்களுக்கு காண்பித்தார். There a beautiful grand building the Lord had shown to her. உடனே அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். Immediately she was very happy. கர்த்தர் என்னைய பூலோகத்திலயும் வசதியா வச்சிருக்கிறாரு, பரலோகத்திலயும் எனக்கு ஒரு அருமையான இடம் இருக்கிறது. The Lord has kept me with all facilities in the world and also has kept me luxurious in heaven too. அப்ப கிட்ட போய் பார்த்தாங்க அந்த வீட்டை. She went close to that house. அப்பதான் அவங்க வேலைக்காரிக்கு உள்ள மாளிகைன்னு பேர் போட்டிருந்தது. It was then that the name of her servant was written in that mansion. அப்ப இது என் வீடு இல்லையா? So is this not my house? இல்லன்னு சொன்னாங்க. They said அப்ப no. என் வீடு எங்க இருக்குன்னு கேட்டாங்க. Then she asked us to where's my அது house. அங்க ஒன்று உருப்படியா கட்டாத ஒரு மாளிகையை காட்டினாங்க. Then they showed a mansion which was not built at all. நீ உலகத்துல பெரிய பணக்காரி, ஆனா இவங்க விசுவாசத்துல யாரு? ஐஸ்வர்யவான்கள். அப்படினால உன் வீட்டு வேலைக்காரியா இருந்தாலும் விசுவாசத்துல ஐஸ்வர்யானா இருக்கிறதுனால இந்த மாளிகை அவளுக்கு, நீ விசுவாசத்துல தரத்தரா இருக்கிறதுனால உனக்கு இன்னும் கட்டி முடியலன்னு சொன்னாங்க.
You are rich in this world, but she was rich in faith, although she was your servant, and therefore this mansion is built for her. You are poor in your faith, therefore your mansion is not built, they said. இப்படி நம்ம ஆளுங்க எல்லாம் கொண்டு போய் கரெக்ட்டா காட்டிட்டா கொஞ்சம் தெளிவாயிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். Like this, if our people are taken to heaven to show their places, they will become clear, I அப்படி think. ஒரு சொப்பனம் ஒரு தரிசனம் ஒரு வெளிப்பாடு கிடைச்சதுன்னா அடுத்த நாள் எல்லாம் 8:55க்கு முழங்கால்ல நிப்பாங்க கரெக்ட்டா இங்க வந்து. If they get a vision or a dream or a relation like this, then the next day they will be found at 8:55 on knees. நமக்கு 11:30க்கு வந்தா கூட பங்கு இருக்குன்னு ஒரு பெரிய விசுவாசம் இருக்கிறது. Even if we come at 11:30, we have a great faith that we have a portion. உங்களுடைய பங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. அந்த காத் அவன் ஒரு அருமையான தேவனுடைய மனிதன், அவன் ஒரு சேனை, தேவனுடைய சேனை. அப்படினால் அவனுடைய பங்கு அழகா பத்திரமா வச்சிருந்தான். You see Esther, how your portion is. Gad, he was a good man of God. He was preserving his, he was a great troop. He preserved his portion கர்த்தர் properly. இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன? Today what is the word that Lord wants to speak to இந்த us? சேனை கூட்டமான மனிதன் முதலிடத்தை பார்த்து கொண்டது மாத்திரமல்ல, அவனுடைய பங்கு பத்திரமா இருக்கிறனுடைய ரகசியம் என்ன? This man who was a troop, he did not only chose the first part for himself. What is the reason for his portion to be preserved? எப்படி அவனுடைய பங்கு நஷ்டமடையாமல் அப்படியே பத்திரமா இருக்கு? How was his portion not at loss but was preserved? எப்படி அந்த பங்கு மட்டும் மத்த எல்லா 12 பிள்ளைகளுடைய பங்கும் ஏறி இறங்கி குழம்பி போய் கிடக்கும்போது இவனுடைய பங்கு மட்டும் எப்படி அப்படியே நிரந்தரமாய் பாதுகாக்கப்படுகிறது? When all the portion of the other 12 children were going high and low, how was his portion alone preserved? அதுக்கு காரணம் என்ன? The reason for it is, ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து கர்த்தருடைய காரியங்களை நியாயமாய் நடப்பிப்பான். he came ahead of the people and executed justice of the Lord. எனக்கு ஒரு இடம் இருக்கு, எனக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேர்லெஸ்ஸா போறதில்ல. அதனால தான் சொல்லி இருக்கு, அவனுடைய பங்கு பத்திரமா இருக்கிறது, ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து நிற்பான். He did not go carelessly saying that he is having the portion of the Lord, but although he has a portion of the Lord, he came ahead of the people. முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளை முன்னணியிலே வந்து நில்லுங்கள். Firstly, a child of God should come to the forefront. கர்த்தருடைய காரியங்களிலே நீங்கள் முன்னணியிலே வந்து நின்றால் உங்களுக்கு முதலிடமும் உண்டு, உங்களுடைய பங்கும் பத்திரமாய் இருக்கும். If you stand in the first portion of the Lord's matters, then you will have your portion, you will have the first part too. முன்னணியில் வந்து நிற்கும் பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். When you stand in the first portions, then you will be blessed. அவன் கர்த்தருடைய காரியங்களில் முன்னணியில் வந்து நீதி நியாயங்களை நடப்பிப்பான். Where he came ahead in the things matters of the Lord and executed justice of the Lord. இஸ்ரவேலுடனே கர்த்தரின் நீதியையும் அவருடைய நியாயங்களையும் அவன் நடப்பிப்பான். He executed the justice of the Lord and its just judgments with Israel. ஒரு சிலர் ஆசீர்வாதம் கிடைக்கனா முன்னணியில வந்துருவாங்க. Some of them, to get the blessings, they will come ஆனா forefront. பாடுகள், பிரச்சனைகள், வியாதி இப்படிப்பட்ட நேரங்கள்ல அவங்க முன்னணியில வர மாட்டாங்க. But when it comes to sufferings and sickness or standing for divinity, they will not come forefront. 1 நாளாகமம் First Chronicles 22 22 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, verse 13. அங்கே நீ நீதி நியாயங்களை நடப்பித்தால் நீ பாக்கியவானாய் இருப்பாய். There to say that if you would do the justice or judgments of the Lord, you will be blessed. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாயிருப்பாய். நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. கர்த்தர் கற்பித்த நியாயங்கள் நியாயங்களை செய்ய நீ கவனமாயிருந்தால் நீ பாக்கியவான். If you take heed to fulfill the statutes and judgments of the Lord, then you will prosper. இந்த வசனம் அவனுக்கு தெரியும். He knows this word. ஆனபடினால அவன் நீதி நியாயங்களை நடப்பிக்கிற விஷயங்களிலே வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கையில அவன் முன்னணியில வந்து அவன் நடப்பித்தான். Therefore, in executing justice and judgments of the Lord to walk according to the word, he was standing in the forefront. யார் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி நீ நீதி நியாயங்களை நடப்பிக்க வேண்டும். Whoever comes or not, you should execute justice and judgments. எல்லாரும் ஓடினாலும் நீ கிறிஸ்துவின் அன்பிலே நிற்க வேண்டும். Although all will flee, you should stand in the love of Christ. யார் இடறல் அடைந்தாலும் நீ இடறல் அடைய கூடாது. Although others will stumble, you should not be stumbled. யார் தடுமாறினாலும் நீ தடுமாற கூடாது. Although the others are falling away, you should not யார் fall. விழுந்தாலும் நீ விழக்கூடாது. Although the others will fall, you should நீ not fall. விழுந்தவனை பார்க்காமல் நிற்கிறவனை பார். Don't look at the ones falling, but look at the ones who are standing. தடுமாறுகிறவனை பார்க்காமல் சிறப்படுகிறவனை பார். Don't look at the ones who are stumbling, but look at the ones who are steadfast. பின்வாங்குகிறவனை பாராமல் முன்னணியில போகிறவனை பார். Don't look at the backsliders, look at the ones in the forefront. நீதி நியாயங்களை முன்னணியில வந்து நடப்பியுங்கள். You come forward in justice and judgments of the Lord. வசனத்தின்படி உள்ள வாழ்க்கையிலே
நீங்கள் முன்னணியில வந்து நிற்க வேண்டியது அவசியம். To live a life according to the word of God, you should stand in the forefront. இன்னைக்கு கர்த்தருக்காக முன்னணியில வந்து நிக்கிற கூட்டங்கள் சில குறைவாகவே இருக்கிறது. Today the group which is standing in the forefront of the Lord are very few. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எத்தனை விசை நீங்கள் கர்த்தருடைய காரியங்களிலே முன்னணியில வந்து நிற்கிறீர்கள்? Beloved children of God, how many times are you standing in the forefront of the அதுக்கு Lord? வருடங்கள் அனுபவங்கள் தேவையில்லை. For that there's no need for experiences and கர்த்தருடைய years. காரியங்களிலே முன்னணியில நிக்கணும்ங்கற ஒரு சிந்தை இருந்தால் அது போதுமானது. If only you have the thought to stand in the forefront of the Lord, that is நீ sufficient. எந்த முன்னணியில் இருக்கிறாய்? In which forefront are you? நீ கர்த்தருடைய காரியங்களிலே முன்னணியில் நிற்கிறாயா? தோல்வியிலே நீ முன்னணியிலே நிற்கிறாயா? Are you standing ahead in the matters of the Lord or in the failures? ஆமோஸ் 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது In Amos chapter 4, ஒரு சிலர் முன்னணியில வந்து நிக்க மாட்டாங்க. கடைசில தோல்வியில தான் அவங்க முன்னணியில சிறையிருப்புல முன்னணியில போய் மாட்டிக்கொள்வாங்க. some of them will not come standing in the forefront of the Lord, but that in their failures, in their captivity, they will stand ahead. ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Amos chapter 6 verse 7. ஆகையால் அவர்கள் சிறையிருப்புக்கு போகிறவர்களின் முன்னணியிலே போவார்கள். ஆகையால் அவர்கள் சிறையிருப்புக்கு போகிறவர்களுடைய முன்னணியிலே இருப்பார்கள். They stand in the first to go to captive. நீ விசுவாசத்துல முன்னணியில இருக்கிறியா இல்லாவிட்டால் சிறையிருப்பின் முன்னணியில் இருக்கிறாயா? Are you standing first in the faith or standing first for to go to captive? நீங்க நல்ல இந்த வசனங்களை தயவு செய்து கவனியுங்கள். You should hearken to these verses நீ carefully. கர்த்தருடைய காரியத்துல முன்னணியில இல்லன்னு சொன்னா நீ தோற்று போகிற ஒரு கூட்டத்தினுடைய முன்னணியிலே நீ காணப்படுவாய். If you are not standing first in the Lord's matters, then you will be in the first to in the matters of இத்தனை failures. வருஷம் நீ எந்த முன்னணியில இருந்தியோ இன்னைக்கு நீ கர்த்தருடைய காரியங்களிலே நீதி நியாயங்களை நடப்பிக்கிற விஷயத்துல கர்த்தருடைய வசனத்தின்படி உள்ள வாழ்க்கையில நீ முன்னணியில வந்து நிற்பாயாக. In whichever things you were standing first thus far, that's not a matter, but hereafter you stand first in the justice and judgments of the Lord in the matters belonging to God. கடைசி காலங்களிலே ஒரு கூட்டம் விழும். அந்த விழுகையின் முன்னணியிலே நீ போய் சிக்கிக் கொள்ளாதே. In the last days a group of people will fall. You don't join the group who are standing first and going and falling. கடைசி காலங்களிலே ஒரு கூட்டம் பின்வாங்கும். அந்த முன்னணியிலே போய் நீங்கள் விழுந்து விடாதீர்கள். In the last days a group will backslide. Don't go first to backslide. தானியேலின் புத்தகத்துல பார்க்கும் பொழுது When you read in the book of Daniel, அநேகரை வெண்மையாக்க அநேகரை சுத்திகரிக்க அநேகரை புடமிடும் பொழுது ஒரு கூட்டம் விழும் என்று வேதம் சொல்லுகிறது. when the Lord is sanctifying and trying a group of people, a group will backslide. நீங்க என்ன முன்னணியில போய் நிக்க போறீங்க? In which group, forefront are you going to stand? நீங்க யோசிச்சு பாருங்க. You just think and நீங்கள் say, விழுகையின் முன்னணியில இருக்க போறீங்களா இல்லாவிட்டால் கர்த்தருடைய காரியங்கள்ல முன்னணியில் நின்று கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ போகிறீர்களா? are you going to stand first for backsliding or are you going to stand first in the Lord's matters to go ahead? நீங்கள் கோழைகளாக இருந்து விடக்கூடாது. You should not be as fools. நீ ஒரு கோழையாக இருந்து விட கவர்ட்ஸ் அது முற்றிலுமா நீ ஒரு பைபிளை தூக்கிட்டு நீ ஒரு கோழையாக சுத்தி திரியக்கூடாது. You carrying the word of God should not roam about as cowards. எந்த விதத்திலும் நீங்க வந்து கோழையாக இந்த மார்க்கத்துல இருக்கவே கூடாது. You should not be a coward anywhere in this religion. நீ வந்து இந்த மார்க்கத்துல பைபிளை தூக்கிட்டு பட்டயத்தை கையில வச்சிட்டு நீ ஒரு பயந்தாங்குழியா இருந்தா என்ன பிரயோஜனம்? If you take the word of God and you be a coward, what's the use? கோலியாத் வந்து நின்ற பொழுது முழு இஸ்ரவேல் ஜனங்களும் ஆயுதம் தரித்து அங்க போய் நின்றார்கள். அவன் ஒரு சபதம் போடுவான், இவங்க எல்லாம் ஓடி போய்டுவாங்க. When Goliath came and stood, the whole of Israel were armed together and he will challenge them and they will all flee. அப்ப ஆயுதம் தரித்ததனால பிரயோஜனம் இல்ல. But there's no use you being armed. நீ அபிஷேகம் பெற்றால் நீ யுத்தகளத்திலே விசுவாச பாதையிலே முன்னணியிலே வந்து நில்லு. If you are anointed, you stand first in the battlefield of faith. இல்லாவிட்டால் பிசாசு உன்னை சிறையிருப்பின் முன்னணியிலே உன்னை இழுத்து கொண்டு போய் விடுவான். Or Satan will take you first into the captivity. ஒரு சிலர் ஆவிக்குரிய காரியம் உடனே பின்னால போய்டுவாங்க. Some of them when speak about spiritual matters they'll go behind. எனக்கு ஒரு வேலை அப்படினு சொல்லுங்க வர மாட்டான். When you say there's a work today, they will not come. பாடுகள்னா ஒரு சிலருக்கு கஷ்டம். When it is suffering, some of them it's hard for them. நீங்க பாருங்க யுத்தகளத்துக்கு நீங்க ஆர்மில சேர்றதுக்கு ஆளு தேடினா கிடைக்க மாட்டான். ஆனா தியேட்டர்ல பாத்தீங்கன்னா முன்னணியில வந்து நிப்பான். When you seek for the army people to join the army, they will not come forward, but in the theater there will be crowds. பயமும் திகிலும் உள்ளவன் ஓடி போக கடவன் என்று அந்த கிதியோன் சொன்னபோது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள். When Gideon said those of them who are fearful shall flee, then many thousands have gone away. 10000 பேருக்கு மேல அவங்க கூட நின்னாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், பயமும் திகிலும் உள்ளவன் ஓடி போக கடவன். அவ்வளவுதான். கடைசில தேர்னது எத்தனை பேரு? 300 பேரு. When Gideon said those of them who are afraid and fearful you can go away, then those 10,000 were standing with them, but only the remnant of 300 இப்ப நம்ம சபையில இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கோம். கர்த்தருடைய காரியங்கள்ல முன்னணியில வர்றவங்க எத்தனை பேர்னு கேட்டா ரொம்ப கம்மியா தான் இருப்போம். Now so many of us are seated here in the church. When you ask how many of them are going to stand for the Lord, then only a few will be there. கடந்த வருடங்களில் நீங்கள் எப்படி இருந்தீர்களோ சரி, இந்த வருஷத்துல நீதி நியாயங்களை நடப்பிக்கிற விஷயத்துல வசனத்தின்படி உள்ள வாழ்க்கையில நீங்கள்
முன்னணியில வந்து நில்லுங்கள். However you were in the past years, this year you should stand ahead in the justice and judgments of the Lord according to the word of God. ராகேலை குறித்து பைபிள்ல படிச்சீங்கன்னா மகா ரூபவதி, அழகுள்ளவள், யாக்கோபு அவ பின்னாலேயே ஒரு 14 வருஷம் பைத்தியம் மாதிரி சுத்தினா. ஆனா பிரச்சனை வந்தா ராகேல் கடைசில போயிடுவா. When we read about Rachel in the word of God, she was beautiful, and Jacob was also following her for 14 years behind her, but when it comes to problem she will go behind. ஏசாவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்தது. A situation when they have to meet Esau came. நைட் எல்லாம் ஜெபிக்கிறான். Whole of the night he was praying. நைட் ஃபுல்லா ஜெபிச்சு ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. Whole night he prayed and got the blessings. ஆனாலும் Yet ஏசாவை சந்திக்க போற நேரத்துல யாக்கோபு பிளான் பண்றான் பாருங்க. Jacob was planning to meet Esau. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோன்னு அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் போராடிட்டே இருக்கு. He had a great doubt within him that some problem will arise. அதனால ஏசா வரும்போது ஃபர்ஸ்ட் யாரை நிப்பாட்டினான் தெரியுமா? Therefore when Esau came, whom did he make them stand first? பிள்ளைகளை லேயாள் இடத்துல கொடுத்தானாம். He gave the children of Leah to stand ahead. அடுத்து ராகேல் இடத்துல 2 பிள்ளைகளை கொடுத்தான். ராகேல் இடத்திலும் பிள்ளைகளை கொடுத்தான். Nextly he gave the sons to Rachel. அடுத்து 2 பணிவிடைக்காரர்களிடத்தில் வெவ்வேறாக பிரித்து வைத்தான். And he divided the 2 handmaids separately. கடைசில முன்னணியில கொண்டு போய் யாரை நிப்பாட்டினான் தெரியுமா? And finally whom did he make to stand ahead? பணிவிடைக்காரிகளையும் அவள் பிள்ளைகளையும் எங்க கொண்டு போய் நிப்பாட்டிட்டான்? ஃப்ரண்ட்ல நிப்பாட்டிட்டான். He made the 2 handmaids and her children to stand ahead. எவ்வளவு ஒரு தவறான ஒரு ஃபார்முலா பாருங்க. See what a wrong formula is this. அடுத்து இரண்டாவது. Secondly, அடுத்து யாரு? லேயாளை நிப்பாட்றான். He made Leah. அதுக்கு அடுத்து அவ பிள்ளைகளை நிப்பாட்றான். And nextly her children. அடுத்து தேர்ட் பார்ட்ல யார் வரா? ராகேலை நிப்பாட்றான், அவ பிள்ளைகளை கொண்டு போய் நிப்பாட்றான். Only in the third portion came Rachel and her children. எப்படி இருக்கும்? See how this will be. ஆளை பார்த்தா அழகா தான் இருக்கீங்க, ஆனா சபை உபதேசம் சத்தியம்னா ஆளை காணும். You seeming to be very beautiful, but when he looks into the doctrine and the truth of the church, people are not found. அறிவு இருக்கு, பணம் இருக்கு, வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, கார் இருக்கு, குடும்பம் இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இருக்கு, ஆனா ஆவிக்குரிய யுத்தம் பார்த்தா ஆட்களை காணும். You have knowledge, wisdom, facilities, and you have children and your grandchildren, but when you look into the sufferings, people are not found. ராகேல் ரொம்ப அழகா தான் இருக்கா, லட்சணமா தான் இருக்கா, ஆனா யுத்தம்னு வந்துருச்சுனா அவ பின்னால போய் நின்னுக்குவா. Rachel is very fair and beautiful, but when it comes to war, she will go behind. யாக்கோபு ரொம்ப டெக்னிக்கலா கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. Jacob technically made them stand. அதுபோல நம்ம ஆளுங்க பாருங்க, ஏதாவது வேலைனா எல்லாரும் சூப்பர்வைசரா மாறிடுவா. Even our people, when they say for any work, they will become a supervisor. லேபரா மாறதுக்கு ஆளு இல்ல, ஆனா சூப்பர்வைசரா மாறதுக்கு நம்ம ஆளுங்க ரொம்ப பேர் இருக்காங்க. There are not people to become laborers, but to become supervisors there are people. நீ கர்த்தருக்காக என்ன செய்திருக்கிறாய்? What have you done for the Lord? உன் பங்கு பத்திரமா இருக்கணும்னா நீ முன்னணியில வந்து ஏதாவது செய்கிறாயா? If your portion should be preserved, then are you coming to the forefront to do anything? பின்வாங்க சத்துரு உன்னை வெட்டுகிறான். As you backslide, Satan is cutting you off. ஜனங்களே பின்வாங்கி போனார்கள், அவர்கள் பலவீனப்பட்டவர்களாய் இருந்தார்கள், சத்துரு அவர்களை வெட்டினான் என்று உபாகமம் 25:18 நான் பார்க்க முடியும். In Deuteronomy 25:18 we see that those of them who went behind and those who were in the back portion, enemy was cutting them off. யோவான் 6:66 உபதேசம் கடினமா இருக்கு, ரொம்ப டஃப்பா பிரசங்கம் பண்றாரு இயேசு அப்படினு சொல்லிட்டு ஒரு கூட்டம் பின்வாங்கி போய்விட்டது. John 6:66 we see a group of people, they went behind saying that the doctrine of God was very tough. உங்களில் எத்தனை பேர் இன்றைக்கு கர்த்தருடைய காரியங்கள்ல வசனத்தின்படி உள்ள வாழ்க்கையில முன்னணியில் வந்து பாக்கியவான்களாய் நீங்கள் மாற விரும்புகிறீர்கள்? Today how many of you desire to come to the first part of the Lord and to live a life according to the word of God? முதலாவது நீங்கள் முன்னணியில வந்து பழகுங்கள். Firstly you come to the first part. கர்த்தருடைய காரியங்களில் நீங்கள் முன்னுக்கு வாருங்கள். You stand ahead in the things of the Lord. உலகத்தின் காரியங்களில் நீங்கள் முன்னணியில் போகிறதை விட கர்த்தருடைய காரியங்களில் முன்னணியில வந்து நீதி நியாயங்களை நடப்பியுங்கள். More than you standing ahead in the things of the world, you do works of the Lord and you stand ahead. நியாயாதிபதிகளின் புத்தகத்தை நான் பார்க்கும் பொழுது, reading the book of Judges, கர்த்தர் கிதியோனோடு பேசிக்கொண்டே வந்தார். The Lord spoke to Gideon. பராக்கிரமசாலியே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். O valiant man of God, I am with the Lord, I am with இப்படி you. பல விதங்களிலே அவனோடு உற்சாகப்படுத்தி கர்த்தர் பேசி அவனை தைரியப்படுத்தினாலும் கூட அவனுக்குள்ளே ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருந்தது. Like this, although the Lord was speaking to him in many ways, he had a confusion within him. அவனுக்குள்ளே ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. He had the striving within himself. அவனுக்குள்ளே ஒரு அவிசுவாசத்தின் ஆவி போராடிக்கொண்டே இருந்தது. He had the spirit of unbelief striving with him. கர்த்தர் சொன்னாரு, The Lord said, உனக்கு இன்னும் சரியான விளக்கம் கிடைக்கலையா? Have you not got a right explanation? இன்னும் இந்த மார்க்கத்தில் நீ குழப்பத்தில் தான் இருக்கிறாயா? Are you still in confusion in this religion? நான் உன்னோடு கூட இருப்பது உனக்கு தெரியவில்லையா? Don't you know that I am there with you?
நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல Judges chapter 7, அவன் அடையாளம் கேட்டுக்கிட்டே வரான். he is keeping on asking for signs. பனி பெய்யணும், பனி பெய்யக்கூடாது. He said that the dew should fall and the dew should not fall. அடுத்து ஒரு கூட்டத்தை நிப்பாட்டி வச்சு தண்ணியை குடிக்க வைக்கிறான், தண்ணி குடிக்க வேண்டாங்கறான். Nextly he is making a group to stand around and to drink water and not to drink. கர்த்தர் இவனுக்கு பல இன்டர்வியூ வைக்கிறாரு, இவன் கூட இருக்கிறவனுக்கு பல இன்டர்வியூ வைக்கிறாரு. The Lord is conducting interviews for him and for the people with him. இவ்வளவும் செஞ்சாலும் அவனுக்குள்ள அந்த faith வரல. Doing so much, there was no faith in him. ஒரு கலக்கம் இருந்துகிட்டே இருக்கு. He had a confusion. என்ன நடக்கும்? What will happen? மாட்டிக்கொள்வோமா? Will we be caught? அப்ப கர்த்தர் என்ன சொன்னாரு? Then what did the Lord say? உனக்கு ஒரு பிரச்சனையா இருக்கா அப்படினா நீ ஒன்னு செய், நீ யுத்தகளத்துக்கு வா. If you have a problem, then you come to the battlefield. நீ முன்னணியில போய் பாரு. You go to the forefront. நீ எங்கேயோ இருந்துகிட்டு யுத்தகளத்தை பார்த்துக்கிட்டு பயந்துகிட்டே இருக்காத, வா உள்ள வா, சேனையின் முன்னணிக்கு நீ வந்து நில்லு, நான் உனக்கு விளக்கம் கொடுக்கிறேன்னு சொன்னாரு. Looking somewhere, you do not be confused, but you stand in the forefront of the battle, and I will show you what to do. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 10-11 நாம் பார்க்கும் பொழுது, Judges chapter 7 verses 10 and நான் 11. உன் கையில் அந்த வல்லமையை ஒப்புக் கொடுத்தேன். I gave the power into your hand. நீ போக பயப்பட்டாயானால், But if you are afraid to நீ go, வேலைக்காரனை கூப்பிட்டு கொண்டு நீ அங்கே போ. you take your servant with you and go there. நீ அதுக்கு பின்பு உனக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும். After that you will have an explanation. கர்த்தர் அவனோடு பேசின உடனே அவன் வேலைக்காரனாகிய பூராவை கூப்பிட்டுக்கிட்டு 11ஆம் வசனத்துல சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிற இடம் மட்டும் போனான். When the Lord spoke to him, then he calling his servant Phurah, he went to the first portion of the armed men. அந்த சேனையில முன்னணியில போய் நின்றான். He went to the first portion of the அங்க armed. போன பிறகுதான் அவனுக்கு விளக்கமே கிடைத்தது. When he went there, he got the explanation. அவன் எங்கேயோ இருந்துகிட்டு பயந்து கொண்டிருந்தவனே கர்த்தர் சொன்னார், உனக்கு பிரச்சனையிலிருந்து முடிவு உண்டாகணுமா, சத்துருடைய சேனைக்கு முன்னணியில போய் நில்லு. When he was afraid looking at the host from somewhere else, the Lord said, if you have to have a solution for your problem, go to the forefront of நீ the பிசாசை enemy. பார்த்து பயந்துகிட்டே இருக்காத, பிசாசுக்கு எதிர்த்து நில், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Don't be afraid of Satan, you resist him and he shall flee. பிசாசை நீ ஒரு பெரிய பூதமா பார்த்துக்கிட்டு இருக்காத, நீ ஒரு பெரிய சக்தி, அவன் ஒண்ணுமில்லைங்கிறத நீ விசுவாசிப்பாயாக. Don't look at Satan as a great giant, you have a great power within you and you resist him. அவன் சேனையின் முன்னணிக்கு வந்து சேர்ந்தான். He went to the first forefront of the host. அங்க ஒருத்தன் சொப்பனம் சொல்லிக்கிட்டு இருந்தான். The one was telling the dream. அப்பதான் இவனுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைத்தது. It is then that he got a clear explanation. நீ இந்த சபையில முன்னணியில வா, உனக்கு சில விளக்கங்கள் கிடைக்கும். You come to the forefront of the church and you will have your explanations. இந்த சபையில வெளியே இருந்துட்டு நீ நுனி புல் மேயாதே. You standing outside the church, you did not graze just the இந்த பரிசுத்தாவின் கரையின் அந்த ஆற்றின் கரையில நீ நிக்காதே, உள்ளே இறங்கி வா. Don't stand on the shores of the Holy Ghost, but come inside. கணுக்கால் அளவு அல்ல, Not up to the ankle level, முழங்கால் அளவு அல்ல, not up to knee level, இடுப்பின் அளவும் அல்ல, not up to hip level. நீச்சாலத்துக்குள்ள நீ இறங்கி வா. You go into the swimming level. அப்பொழுதுதான் இந்த பரிசுத்தாவின் பூரண வல்லமை உனக்கு தெரியும். It is then you will note the perfect power of the Holy Ghost. எங்கேயோ இருந்துகிட்டு இந்த ஊழியம் சரியில்லை, இந்த சபை சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை நீ சொல்லிட்டு இருக்காத, நீ உள்ள வா. Standing somewhere outside, you do not say that this church is not good and the doctrine is not good, then you come inside and see. சேனையின் முன்னணியில் நீ வந்தால் நீ ஜெயிப்பா என்பது உனக்கு தெரியும். If you stand in the forefront of the host, you know that you will have நீ victory. சேனையின் முன்னணியில் வந்தால் உன்னுடைய சந்தேகம் தீரும். If you come to the forefront of the host, then your doubt will நீ flee. சத்துருடைய சேனைக்கு முன்னணியிலே நீ வா, கர்த்தர் உன் சந்தேகத்தை போக்குவார். You come to the forefront of the host of the enemy and the Lord will அவன் அந்த remove இடத்துக்கு your வந்த doubt. பொழுது கர்த்தர் அவனுக்கு பெரிய விளக்கத்தை கொடுத்தார். உடனே யுத்தத்தை தொடங்கி ஜெயித்து விட்டான். When he came there, the Lord he gave him a great explanation and immediately he overcame the இன்னைக்கு எத்தனை பேர் battle. கர்த்தருடைய யுத்தங்களுக்கு ஜெயம் கிடைக்கும்படியாக முன்னணியிலே வர வாஞ்சிக்கிறீர்கள், இல்லாவிட்டால் எங்கேயாவது இருந்துட்டு அவிசுவாசியா புலம்பிக் கொண்டே இருக்கிறீர்களா? Today how many of you want to come to the forefront of the battle of the Lord, or as an unbeliever are you going to lament from somewhere? கர்த்தர் இன்னும் உனக்கு என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும்? What word yet the Lord has to give to you? இன்னும் உனக்கு என்ன தரிசனம் கொடுக்க வேண்டும்? What more vision has the Lord given இன்னும் to உனக்கு you? என்ன விளக்கம் தேவை? What more explanation you need? இன்னும் நீ சந்தேக பார்வையோடு தேவனோடு போராடி கொண்டிருக்கிறாயே, You are still striving with the Lord as a doubting person. இன்னும் சில அடையாளங்களை கேட்டு நீ போராடி கொண்டிருக்கிறாயே, You are still asking for more of signs. நீ தேவனை அவிசுவாசப்படுகிறாயா? Are you disbelieving the Lord? நீ முன்னணியில் வா. You come to the நீ forefront. நெருங்கி வர வர கர்த்தர் உனக்கு பல விளக்கங்களை தெளிவாக கொடுப்பார். As you keep drawing nearer, the Lord will give you right explanations. இரண்டாம் ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்திலே ஒரு யுத்தகளத்திலே தேவனுடைய ஜனங்கள் நின்று தடுமாறிக் கொண்டிருந்தார்கள். 2 Kings chapter 7, the group of the people of the Lord was standing in the battlefield. And they ஜனங்களுக்கு stumbled. ஒரு நிர்பந்தமான நிலவரமாக காணப்பட்டது. It was found to be a desperate state for the people. சத்துரு எல்லா வழிகளையும் அடைத்து போட்டான். Satan
Satan had blocked all their ways. ஜனங்கள் ஒரு பெரிய பஞ்சத்திலே அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். People were found in great famine. ஏனென்றால் சத்துருடைய முற்றுகை அவ்வளவு கொடிதாக இருந்தது. Because the army of the enemy was encamping them round. அநேகர் பல விதங்களிலே கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். And many of them were tortured in different angles. அதனுடைய பஞ்சத்தினுடைய உக்கிரமம் என்ன தெரியுமா? What is the heights of famine? அந்த சத்துருடைய முற்றுகையினுடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா? What is the heights of the captivity of enemy? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை குழம்பு வைத்து சாப்பிட்டாளாம். A mother cooked the baby and ate. அந்த அளவு பஞ்சம் உக்கிரமா இருந்தது. To that extent famine was increased. அவ்வளவு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில அந்த தேசம் போய் கொண்டிருந்தது. That land was going into such a desperate state. ஆனா கர்த்தர் என்ன பண்ணினார்? But what did the Lord do? ஒரே நைட்ல சத்துருவை ஓட வைத்தார். In one day the Lord made the enemy to flee. ஒரே நைட்ல எல்லா சத்துருவும் ஓடி போய்ட்டாங்க. All the enemies fled in one night. ஆனா தேவனுடைய ஜனங்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? But what did the people of God do? இந்த வெளிப்பாடு கிடைக்காம எல்லாம் உட்கார்ந்து மிரண்டு போயிருந்தாங்க. They did not have such revelation and they were just sitting there terrified. ஒருத்தனுக்கு ஒண்ணுமே புரியல. They didn't understand anything. ஆனா இவைகளுக்கு மத்தியில குஷ்டரோகிகள் கூட்டம் ஒன்று இருந்தது. But in the midst of this a group of lepers were found. ஒரு 4 பேர் இருந்தாங்க. 4 of them were there. நல்லவனுக்கே சாப்பாடு கிடைக்கல, இவனுக்கு எங்க கிடைக்கும்? For a good man itself he is not able to get the food, how can அவ்வளவு he ஒரு get பெரிய பஞ்சம். such a great famine? கடைசில இந்த 4 குஷ்டரோகியும் பேசினாங்க, நம்ம சத்துருக்கள் இடத்துல போலாம், ஏன்னா அவன் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். நேரா அங்க போவோம், அவங்க கொன்னா கொல்லட்டும், அவங்க ஏதாவது கொடுத்தா வாங்கி சாப்பிடலாம். Finally the lepers decided to go to the host of the enemies, and if they have to kill them, let them kill, or if they give us food, let us eat of it. நம்ம அங்க போனா அங்க, இங்க பட்டணத்துக்கு போனா அங்க சாவோம், இங்க இருந்தா இங்க சாவோம். அதை விட அங்க போவோம், கிடைச்சா ஏதாவது கிடைக்கட்டும், இல்லனா கொல்லனா சாவணும்னா சாகலாம். If we go to the city we will die there, if we be here then we will die here, or we will go to the host of the enemies. If we have food we let us live there, or let's die. தமிழ்ல சொல்லுவான், 6லும் சாவு 100லும் சாவு. In Tamil they will say in 6 you will have death, even in 100. எப்பனாலும் நிச்சயம் ஒரு நாள் சாவு உண்டு. One day somehow you will have அதுல death. யாருமே தப்பி போக முடியாது. Nobody can escape that. அவங்க சொன்னாங்க, சாகிறதுக்கு நாங்க ரெடின்னு சொன்னோம். They said we are ready to die. அவங்க 4 பேரும் புறப்பட்டு அங்கே யுத்தகளத்துக்குள்ளே போனார்கள். 4 of them decided to go and went into the battlefield. அங்கே போனபோது பாளையத்தின் முன்னணியிலே போய் விட்டார்கள். When they went to that place they went to the forefront of the camp. பாளையத்தின் முன்னணியில போன பிறகுதான் தெரிஞ்சது கர்த்தர் அங்கே ஜெயித்திருக்கிறார்னு சொல்லி. When they went to the first part of the camp they knew that the Lord had won. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கடைசி பகுதியிலே பார்க்கும் பொழுது, 2 Kings chapter 7 5th சீரியருடைய verse. பாளையத்தின் முன்னணியிலே வந்தார்கள், அங்கே ஒருவருமே இல்லை. When they came to the uttermost part of the camp of Syria there was no man there. அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. It was marveling to them. எல்லாத்தையும் கொண்டு போய் எடுத்து கொண்டு போய் அவங்க கூடாரத்துல வச்சுக்கிட்டாங்க. They went, took all their things and kept them in their tents. திரும்ப வந்தாங்க. And they came back again. அவங்களுக்கு அதிசயமாக இருந்தது. It was a surprise to them. செத்தாலும் சாகுறேன்னு சொல்றவன் தான் இந்த மார்க்கத்துல முன்னணியில போக முடியும். Only those who say let me die, if I should die he can go ahead in this camp. சாக மாட்டேன்னு சொல்ல முடியாது. என்னைக்குனாலும் சாவு வரும். You cannot say that you will not die. Someday the death will come to you. நம்முடைய காலங்கள் தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. For our times are in the hands of the Lord. ஆனாலும் நீ இந்த மார்க்கத்துல நின்னு பயந்து போய் எங்கேயோ கிடக்கிறதை விட இந்த மார்க்கத்துல நீ முன்னணியில வந்தால் உன் பஞ்சம் நீங்கும். If you are being afraid in this religion not to stand behind somewhere else, but if you come to the forefront of the camp then the famine will be going away. இவங்க உடனே போய் இது நற்செய்தி அறிவிக்கும் நாள் சொல்லிட்டு உடனே போய் ராஜாவுக்கும் மற்றவங்களுக்கு எல்லாம் தெரிவிச்சாங்க, இப்படி நடந்துருச்சு, எல்லாரும் ஓடிட்டாங்கன்னு. ஆனா அந்த ராஜா அவன் ஒரு பயங்கரமான அவிசுவாசி. இல்ல டெக்னிக்கலா ஏதாவது நடந்திருக்கும், கர்த்தர் அப்படிலாம் செய்ய மாட்டாருன்னு சொன்னான். Immediately they thought that they will go tell the good tidings to the king, and when they said to the king, he was an unbeliever. He said there's something wrong is going on and there will nothing happen like this. ஒரு சிலருக்கு விசுவாசம் என்பது கொஞ்சம் கூட இல்ல. Some of them don't have faith at all. முதலாவது தேவனை விசுவாசியுங்க. Firstly you believe on the Lord. அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்க. You believe on his word. அவருடைய வல்லமையை You விசுவாசியுங்க. believe in his power. அவருடைய மகத்தான செயல்களை விசுவாசியுங்க. You believe in his magnificent இப்ப works. சாட்சி எழும்பி சொல்றாங்களே, இது கேட்கும்போது மத்தவனுக்கு விசுவாசம் உண்டாகிறதுக்கு தான் இந்த சாட்சி. Now they are rising up to tell their testimony. Those of them who hear in order to have the edification is this testimony. அந்த குஷ்டரோகிகள் எழும்பி பாளையத்தின் முன்னணியில் வராவிட்டால் இன்னும் அந்த பஞ்சம் நீடிக்கும். இந்த ஜனங்கள் பயந்து சாக வேண்டியதான். Had these lepers not come out from that camp to the uttermost part of the camp, the famine would have been existed and they would have died of famine. அவங்க குஷ்டரோகிகளாக இருந்தாலும்
அவர்கள் ராஜா நிற்க வேண்டிய ஒளிமுக வாசல்ல அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். Although they were lepers, they were standing in the entering of the gate where the king ஒருவேளை stood. உன்னுடைய வாழ்க்கையில பல தோல்விகளும் பல பலவீனங்களும் பல விழுகைகளும் இருக்கலாம். இன்றைக்கு நீ பாளையத்தின் முன்னணியில் வா. கர்த்தர் உன் மூலமாய் ஒரு நற்செய்தியை ஜனத்துக்கு அறிவிக்க வாஞ்சிக்கிறார். Maybe there are many failures and backslidings in your life. You come to the camp of the Lord and the Lord wants to declare his good tidings அந்த to you. குஷ்டரோகிகள் சொன்னாங்க, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் ஒரு நாள். The lepers said that this is the day of good tidings. கர்த்தர் நம்முடைய ஜனத்துக்காக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். For the Lord has done great things for our people. நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் வரை நாம் காத்திருந்தால் நாம் குற்றவாளிகளாய் மாறுவோம். If we hold our peace until the morning light, then we will have mischief. சுவிசேஷம் அறிவிக்கிற விஷயத்துல நீங்க முன்னணியில் வாருங்கள். You come ahead to declare the gospel. வாலிப பையங்கள்லாம் சண்டே வீட்டுக்கு போக கூடாது. Young boys should not go back home on Sundays. சண்டே ஸ்கூல் நீ எடுக்கலனா நீ போணும், தெருவா போய் இயேசுவை பத்தி சொல்லு. 2 இடத்துல அடிவாங்க. அப்ப அந்த ஊர்ல ஒரு 4 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. If you are not taking Sunday school, then you go about from street to street, declare the gospel, get beaten from somebody, and there the people will be saved. பரியாசம் பண்ணுவாங்க. They will tease you. நோட்டீஸ் வாங்கி கிழிச்சு போடுவாங்க. And getting the notice, they will tear அப்ப it. உனக்குள்ள ஒரு வெறி உண்டா? Then you will have ஒரு வேகம் உண்டா? You will have a speed within you. கர்த்தாவே அவனை என்ன செய்யும்? சந்தியும் ஆண்டவரே. Lord, you should meet him. நீ அவனுக்காக பாரம் எடுப்பாய். And you will have a நீ burden அவனுக்காக concerning him. ஜெபிப்பாய். You will pray for கர்த்தர் him. அவனை சந்திப்பார், அடுத்து அவன் ரட்சிக்கப்படுவான். The Lord will meet him and he will be saved. நீ ஒண்ணுமே செய்யாம நீ ஒரு முன்னணியில நிக்காம இந்த தேசத்தை எப்படி நம்ம ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர்றது? Without doing anything, without you standing in the forefront, how can we bring this land into salvation? நீங்க யோசிச்சு பாருங்க. You just think and say. நீங்கள் இன்றைக்கு பாளையத்தின் முன்னணியில வருகிறீர்களா? Are you standing in the forefront of the camp? நீ பயந்து ஒடுங்கி போய் கிடக்குறாயா? Or are you afraid and going behind? ஒரு இடத்துல நம்முடைய விசுவாசிகள் எல்லாம் ஊழியத்துக்கு போனாங்க. One place our believers went for a ministry. அங்க அந்த ஊர்ல உள்ள எல்லாம் முரடங்க எல்லாம் சேர்ந்து ரவுண்ட் கட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. There the people who were very tough out there, they were began to beat them. ஒரு விசுவாசி அடிக்க கைய வாங்குன உடனே அவர் சொல்றாரு, "ஏங்க நான் பிள்ளை குட்டிக்காரங்க, என்னை விட்டுருங்கன்னாரா." When one believer was raised up to beat, then he said, I have children, you just leave நான் me. சொல்லிருக்கேன், இவ்வளவு பயம் இருக்குல்ல, ஏன்டா வந்தீங்க ஓடுறான்னு சொல்லிட்டு. Then they said, you have so much of fear, why did you come? They asked him to run. இப்படி நீங்க பைபிள் தூக்கிட்டு போக வேண்டாம். You did not take the word of God like this and go. நீ அவ்வளவு பயம் உள்ளவன், நீ பயமும் திகிலும் உள்ளவன் என்ன செய்ய விட அந்த மலையை விட்டு இறங்கி ஓடி போயிருன்னு சொல்றாரு. He that is terrified and fearful, let him flee from the mountain, he says. ஆனா கர்த்தர் உன் மூலமாய் நற்செய்தி அறிவிக்க வாஞ்சிக்கிறார். But through you the Lord wants to declare good இது tidings. மௌனமா இருக்கக்கூடிய காலம் அல்ல. This is not the time for you to be silent. வாரம் ஒரு கிராமத்தை நீ பேப்பர்ல எழுதி வச்சிட்டு நீ போ. Every week you write a village in your papers and you go. இந்த வாரம் ஒரு கிராமத்துக்கு நான் போறேன், நாங்க 4 பேர் போவோம். This week 4 of us will go to a village. போ, முன்னணியில போய் அந்த கிராமத்துக்காக ஜெபிச்சிட்டு போ. கர்த்தர் உனக்கு ஒரு வழிவாசலை திறப்பார். Go in the forefront praying for that village, the Lord will open ways for you. அடுத்த வாரம் இன்னொரு கிராமத்துக்கு போணும். Next week you go to another village. அதுக்கு நீ ஒரு ஜெபம் பண்ணிட்டு நீ போணும். For that you pray and go. அந்த ஆவியை கட்டி, You binding those அந்த spirits. இடத்துல இருக்கிற எல்லா பிசாசை கட்டி, Binding the spirits and அந்த the boundaries. கிராமத்தின் அதிபதியை நீ அபிஷேகத்துல உடைச்சு கொன்னு. Binding the authority of that village in your anointing. அப்படிலாம் பைபிள்ல இருக்கு. கிராமத்தின் அதிபதி, தேசத்தின் அதிபதி, இப்படி ஆவிகள் இருக்கு. இவங்களை எல்லாம் நீங்க கட்டி ஜெபிச்சிட்டு நீங்க போய் சுவிசேஷத்தை முன்னணியில் நின்னு அறிவிக்கணும். The word of God says about the authority of that village and the spirits of that village, you should bind them in your anointing and go to that place. ஆனா and இந்த declare gospel. குஷ்டரோகிகள் பாருங்க, தங்களுடைய வாழ்க்கையில குஷ்டரோகத்தை பார்க்காம பாளையத்தின் முன்னணியில போனபடினால ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்தது, சாபங்கள் மாற்றப்பட்டது. But these lepers not looking into their leprosy, they went into the forefront of the camp and therefore there was a blessing to that people of the land. நீ பாளையத்தின் முன்னணியில வந்தால் பஞ்சம் நீங்கும். If you come to the forefront of the camp, the நீ famine will சேனையின் go. முன்னணியில வந்தால் உன்னுடைய சந்தேகம் நீங்கும். If you come to the forefront of the host, then your doubts will நீ go. முன்னணியில நீதி நியாயங்களை நடப்பித்தால் உன் பங்கு பத்திரமாய் இருக்கும். If you come to the forefront of the Lord and declare the words of God, your portion will be safe. எரேமியா 50 அதிகாரம் 8 வசனத்திலே பார்க்கும் பொழுது, Jeremiah chapter 5 verse 8. மந்தையின் முன்னடக்கும் கடாக்களை போல இருங்கள். You be as the எரேமியா 50 அதிகாரம் 8 வசனம். Jeremiah 58. பாபிலோனின் நடுவில் இருந்தோடி கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தையின் முன்னடக்கும் கடாக்களைப் போல் இருங்கள். மந்தையின் முன்னடக்கும் கடாக்களை போல இருங்கள். Be as the goats before the flocks. மந்தைக்கு நீங்க முன்னால் நடக்கணும். You should go ahead of the host. நீ ஒரு கடாவா இருந்தால் முன்னுக்கு நடப்பாய். If you are a goat, you will go before the நீ ஒரு flocks. தைரியம் உள்ளவனாக இருக்கணும். You should be brave enough. எத்தனையோ அப்போஸ்தலர்கள் மரித்தது
அதனால்தான் இன்னைக்கு ஜீவனை கொடுத்தனாலதான் இந்த சபை இவ்வளவு வேகமாக வளர்ச்சி அடைகிறது. It is because many apostles have laid their life that the church has been prosperous these எத்தனை days. விசுவாசிகள் விசுவாசத்துக்காக மரிக்கிறாங்க தெரியுமா? How many believers are dying for the faith? எத்தனை பேர் தங்களுடைய பிள்ளைகளை அப்படியே சாக கொடுக்கறாங்க தெரியுமா? How many of them are giving their children to die? இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை நம்ம சாக கொடுப்போமா? Today will we give our children to die? விசுவாசத்துல நம்முடைய குடும்பத்தாரை சாக ஒப்பு கொடுப்போமா? Will we yield our family members to die in faith? இந்த மார்க்கமே மரணத்துக்கு பயப்படாத ஒரு மார்க்கம். This religion itself is a religion நம்ம சபையில ஆள் கூடாததுக்கு காரணம் என்னன்னா இவங்க சீக்கிரம் சாவடிச்சிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. Our people not to have a great gathering is because they will say that they will kill our people soon. ஆஸ்பத்திரிக்கு போனா நீ சாகாமலா இருக்க? Are you not dying going to the hospitals? நிச்சயமா சாவு உண்டு. Sure death is there. மரணம் எந்த நிமிஷத்துல உண்டு. அது இயேசுவுக்காக மரிக்கிறது நீ பாக்கியம். Death is there at any time, but it's blessed for you to die for the Lord. இங்கே சொல்லி இருக்கிறது பாபிலோனின் நடுவில் இருந்து ஓடு. It said remove out of the midst of Babylon. கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்படு. You get out of the land of Chaldeans. மந்தையின் முன்னடக்கும் கடாக்களை போல இருங்கள். Be as the goats before the flocks. பாபிலோன்னா என்ன அர்த்தம்? What is the meaning of Babylon? நவ நாகரிகம்னு அர்த்தம். It shows about நாகரிகம் சிவிலைசேஷனா என்னது? கல்ச்சர். நீங்க இன்னைக்கு மாடர்ன் கல்ச்சர்ல இருந்து உனக்கு ஒரு விடுதலை வேணும். You need to deliverance from the modern culture. பாபிலோன்ங்கிறது பயங்கரமான ஒரு அட்வான்ஸ் கல்ச்சர் உள்ள ஒரு தேசம் அது. Babylon has an advanced culture. அவங்க எல்லாம் ரொம்ப ஸ்டைலா இருப்பாங்க. They will be very fashionable. அவன் அந்த காலத்திலேயே தொங்கு தோட்டம் கட்டி வச்சிருந்தான். They had hanging gardens then itself. நான் கட்டின மகா பாபிலோன் சொன்னா. The great Babylon which I built. ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது இந்த நவ நாகரிகத்திலிருந்து மாடர்ன் கல்ச்சர்ல இருந்து வெளியே வரணும். A child of God should come out of these modern cultures. இந்த வேர்ல்ட் ஃபேஷன்ல இருந்து நீ வெளியே வரணும். You should come out of this worldly உலகத்தின் fashions. வேஷங்கள் கடந்து போகிறதே. The fashions of this world are passing இந்த away. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. You should not put on the fashions of this world. அடுத்து கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்படு. Nextly, you set out from the land of Chaldeans. கல்தேயர்னு சொன்னா ஞானத்துல சிறந்தவர்கள். Chaldeans are wise in knowledge. உலக ஞானம் படிப்பறிவு இதுக்கு தான் நம்ம நம்மில் அநேகர் முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர தெய்வீகத்துக்கு முன்னால போறதுல நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. Many of us are giving importance to the worldly education and to the worldly knowledge, not for divinity. பாபிலோனின் நடுவில் இருந்து ஓடி கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தையின் முன்னடக்கும் கடாக்களை போல இருங்கள். You remove out of the midst of the Babylon and go forth out of the land of Chaldeans and be as the goats before the சபையில flocks. நீ முன்னால நிக்கணும். You should stand ahead in the church. நன்மையோ பிரச்சனையோ போராட்டமோ எந்த வந்தாலும் சரி சபையில நீ ஓடி போக கூடாது. அந்த இடத்துல நீ வந்து நிக்கணும். ஏனென்றால் நீ இந்த சபையினுடைய ஒரு கடாவாக இருக்க வேண்டும். Whether it be any problem or in goodness or any suffering, you should stand in the forefront of the church because you should be as the goats before the flocks. கர்த்தருக்காக நீ நிக்கணும். நீ இந்த சேனையில நீ ஒரு முக்கியமான முன்னணியில வந்து நிக்க வேண்டிய ஒரு ஆள். You are a person who is important to stand in the forefront of the host. மந்தையின் முன்னடக்கும் கடாக்களை போல இருங்கள். Be as goats before the flocks. முன்மாதிரிகளாக வந்து நில்லுங்கள். You be an examples. கர்த்தருடைய காரியங்கள் முன்னால வந்து நில்லுங்க. தைரியமா நில்லுங்க. You stand before for the Lord's works bravely. அப்படி முன்னால நிக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். You know as to what will happen when you stand for முதல் அம்பு யார் மேல வந்து பாயும்? The first stone whom it will fall upon. முதல் ஃபயரிங் யார் மேல தான் விழும்? Whom will the நம்ம மேல தான் first விழும். firing upon? ஆனபடியால் தான் நான் சொன்னேன் மரணத்துக்கு நீ துணிஞ்சு நிக்கணும். That's why I said you should be a brave to death. நியாயாதிபதிகளின் புத்தகத்துல பார்க்கும் பொழுது When we read the book of Judges, செபுலோனும் நப்தலியும் Zebulun and Naphtali, போர்க்களத்து முனையிலே அவர்கள் தங்கள் ஜீவனை பாராமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். they jeopardized not their lives and stood ahead in the army. நியாயாதிபதிகள் 5:18 பார்க்கும் பொழுது Judges 5:18. அவங்க போர்க்களத்து முன்னணியில முனையில வந்து நின்னாங்க. They stood in the forefront of the army. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வந்து பட்டயத்தை எடுத்து வெட்டினானா இவன் தான் வெட்டுவாங்கணும். If one has to come and take the sword and cut, he has to அங்க cut off. தூரத்துல இருந்து ஒரு அம்பு வந்தாலும் இவன் மேல தான் பாயும். If the arrow should come from far, it will come upon him. ஆனாலும் But யுத்தம்னு வந்துட்டா செபுலோனும் நப்தலியும் முன்னால வந்து நின்றுவான். when it comes to war, Zebulun and Naphtali will come forward. அவனுக்கு வந்து அத பத்தி பிரச்சனையே கிடையாது. That's not a problem to them at all. வாசியுங்கள் நியாயாதிபதிகள் 5:18. Judges 5:18. இந்த வருஷத்துல நீ முன்னணியில நிக்கணும்னு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வருஷத்தின் துவக்கத்திலே உன்னோடும் உன் பிள்ளைகளோடும் உன்னுடைய சபையோடும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். The Spirit of God is speaking to you, your children and your family, that you should stand ahead in the work of the Lord this year. செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். மத்தவங்களுக்கு எல்லாம் உயிர் இல்லையா?
Are the others not having life? இவங்க ரெண்டு பேருக்கும் குடும்பம் இல்லையா? Doesn't both of them not have இவங்களுக்கு family? ரெண்டு பேருக்கும் சந்ததி கிடையாதா? Don't both of them have seed? இவனுக்கு சுகபோகமாய் வாழ உரிமை இல்லையா? Don't they have the authority to live a luxurious life? இவனுக்கு வாழறதுக்கு நாட்கள் இன்னும் இல்லையா? Is there not anything to live in their எல்லாம் life? உண்டு. Everything is there. ஆனா அவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய ஜீவனை அற்பமாய் எண்ணுகிறவர்கள். But both of them counted their life as lost. நம்முடைய ஜனம் ஜெயிக்கணும், அதுதான் அவங்களுடைய தீவிரம். Only their mind was that the people should have win. யோவாப் அவனுடைய தம்பி அபிசாய் ரெண்டு பேரும் ஒரு யுத்தகளத்துக்கு போனார்கள். Joab and his brother Abishai went to a battle. அப்படி அவங்க யுத்தகளத்துக்கு போனபோது சத்துரு ரெண்டு விதத்துல வந்தான். When they went like that, enemy came in two angles. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய சேனையோட நிக்கறாங்க. Now both of them are standing with a big host. இது எல்லாமே ஒரே சேனை. All of them were one host. இவங்க ஒரு கூட்டம், ஆனா அவங்களுக்கு எதிர நிக்கிறது ரெண்டு கூட்டம். They were only one army, but two armies were standing before them. யோவாப் என்ன சொன்னான் தெரியுமா? What did Joab do? தம்பியை கூப்பிட்டு சொன்னா, He called his brother and said, அபிசாய் நீ ஒரு குரூப்பை வச்சுக்க, ஒரு சேனையை பிரிச்சுக்கன்றது. Abishai, you keep a group of hosts with you. நான் ஒரு குரூப் சேனையை நான் என் கையில வச்சுக்கறேன். I will keep a group of hosts with me. நான் இந்த குரூப்போட மோதுறேன், நீ இந்த குரூப்போட மோது. I will attack this group, you attack the other group. தைரியமாயிரு. Be brave. நாம் தேவனுக்காக போராடுவோம். Let's work நம்முடைய for the Lord. சௌரியத்தை நாம் காட்டுவோம். Let us show our violence. ஒருவேளை One, என் கை தாழ்ந்து போனா நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு. my hand is going down, you come and help உன் me. கை தாழ்ந்து போனா நான் உனக்கு வந்து சப்போர்ட் பண்றேன். If your hand goes down, I will come இப்படி and ரெண்டு support you. பேரும் ஒரே விதத்துல அண்ணனும் தம்பியும் நின்று அந்த யுத்தகளத்துல தாவீதே வரல. ஆனா இவங்க ரெண்டு பேரும் நின்னு ஜெயிச்சிட்டாங்க. Like this, in that battle, David did not come, but both the brothers stood together and overcame the battle. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு முடிவெடுத்து நிக்கும்போது தேவன் அவர்கள் பட்சத்துல நின்றார். When they took a decision like this, God stood with them. செபுலோன் நப்தலி அனாதைகள் அல்ல, அவங்களுக்கு ஒரு பெரிய சந்ததி, கோத்திரம், ஒரு பெரிய வாக்குத்தத்த நாடு எல்லாமே இருக்கிறது. Zebulun and Naphtali were not orphans, they were also having in their families, they had a great land and they were promised ஆனாலும் land. அவங்க எதையும் பார்க்கறது இல்ல, போர்க்களத்து முனையில வந்து நிப்பான். But they did not look for anything but stand in the head இந்த of நாசரேத்துல போர்க்கள battle. விசுவாசத்தின் போர்க்களத்து முனையில நிக்கக்கூடியவர்கள் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். கைகளை வைத்திட்டீங்க. வேகமா பேசுனதால புரியாமலே பாதி பேர் கை வைத்திட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, விசுவாச போர்க்களத்து முனையிலே மரணத்துக்கு துணிந்து நிக்க வேண்டிய அபிஷேகம் உன் தலையில இருக்கு. You understand well that in this life of battle of faith, you have the anointing of a battle in your life. நப்தலி அழகா பேசுவான். And Naphtali will speak well. நப்தலி மாதிரி அந்த 12 பேர்ல யாருமே பேச தெரியாது. Nobody else of the 12 will be நப்தலி speaking இன்பமான nothing. வசனங்களை வசனிப்பான். Naphtali will pronounce good ஆனா words. அதே நேரத்துல அவன் விடுதலை பெற்ற பெண்மான். But he was a hind let loose. அவனுக்குள்ள போராட்டங்களே கிடையாது. யுத்தம் சொன்னா நேரா வந்து நின்றுவான். He had no struggles at all. When it comes to battle, he will இந்த come straight வருஷத்துல forward. விசுவாச போர்க்களத்து முனையிலே, பிரதிஷ்டையின் பரிசுத்தத்தின் போர்க்களத்து முனையிலே துணிந்து நில்லுங்கள், நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். In the battle of faith in this year, in the battle of consecration, you stand ahead and you will be winning. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சொந்தமாக்கி கொண்டார்கள். Children of Israel owned the land of Canaan. இப்பொழுது அவர்களுக்கு தேசத்துல பல பங்குகள் பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டது. Now different parts were divided to and given to them. இப்போ கர்த்தர் சொல்றார், Now the Lord is saying, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி சொன்னாங்க, நாங்க கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ண போறோம். ஏனென்றால் இந்த தேசம் எங்களுக்கு சொந்தமாகணும்னா இருக்கிற கானானியரை கண்ட்ரோல் பண்ணணும். now the children of Israel said that we have to war against the Canaanites if we have to inherit this land. நியாயாதிபதிகள் 1:1 Judges chapter 1 verse 1. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கானானியரை எதிர்த்து நாங்கள் யுத்தம் பண்ண புறப்படுகிறோம், யார் எழுந்து முதல் புறப்பட வேண்டும் கேட்டாங்க. The children of Israel looking unto the Lord said, we are going to battle against the Canaanites, who can come with us? அவங்க கேக்குறாங்க, யார் முதல் எழுந்து யுத்தம் பண்ண வேண்டும்? Who should rise first to battle this அப்ப year? கர்த்தர் சொன்னாரு, முதல் எழும்ப வேண்டியது ரூபன் அல்ல, யூதா எழும்ப வேண்டும். Then the Lord said, the first one to rise up is Judah. ஒரு தேவனுடைய பிள்ளை யுத்தம் பண்ண முதல் எழுந்து போராடணும்னா நீ ஒரு ஜெபவீரனா இருந்தாதான் நீ முதலாவது எழுந்து போராட முடியும். Only if you be a prayer warrior, you can firstly rise up and strive. யூதாவே நீ புறப்படுன்னு சொன்னாரு. He said, Judah, you shall go up. அட் a டைம் யூதா புறப்பட்டான். Immediately Judah went. நீங்க யோசிச்சு பாருங்க. You just think and see. போர்க்களத்து முனையில நீ ஒரு ஜெபிக்கிறவனாய் மாத்திரமல்ல, யுத்தம் பண்ணுகிறவனாய் நீ நிற்க வேண்டும். In the battlefield, you should not only be the ones who are praying, but you should also முழங்கால் walk. ஜெபம் அல்ல, முழங்கால் யுத்தம்.
It's not a prayer on knees. but நம்முடைய a battle on போராயுதங்கள் knees. மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலமுள்ளவைகள். Our warfare is not according to the flesh, but we have the power of God to destroy the powers of யார் devil. முதல் எழும்ப வேண்டும் என்று 12 கோத்திரம் நின்று பேசிக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் சொன்னார், யூதாவை முதல் எழுந்து போராட சொல்லுன்னு சொன்னார். When the people were asking us of the 12 tribes as to who has to go forward, the Lord said, Judah shall go up சபையிலே first. ஜெப வீரர்கள் தேவை, அவர்கள் கர்த்தருடைய யுத்தங்களை முன்னின்று நடத்த வேண்டும். In the church, we need prayer warriors who have to stand in the battlefield of the Lord. சும்மா ஜெபத்துல மட்டும் இல்ல, விசுவாசத்துல நீ முன்னால வந்து நிக்கணும். Not only in prayer, but also in faith you should ஒரு சிலர் stand ahead. ஜெபிக்க சொன்னா 7 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, விசுவாசம் சொன்னா ஆஸ்பத்திரியில போய் படுத்துருவான். Some of them, they will pray even for 7 hours together, but when it's faith, they will go to the hospital and உடனே lay down. யூதா எழும்பி, அந்த ஆண்டவர் சொன்னார், யூதா எழுந்து புறப்படட்டும், நான் இந்த தேசத்தை அவன் கையில ஒப்புக் கொடுப்பேன். Immediately the Lord said, Judah shall go up and I will deliver this land in his hand. உடனே அவன் புறப்பட்டுட்டான். Immediately he went out. உடனே அவன் சிமியோனை கூப்பிட்டான், நீ என் கூட வர்றியா? He called immediately Simeon to come with him. பாருங்க, உடனே ஒருத்தர் கிளப் பண்ணிக்கிட்டாங்க, கிளம்பிட்டாங்க, யுத்தத்திலே ஜெயம் கிடைத்தது. Immediately all together they clapped and went and they got victory in the battle. 4 வசனத்துல யூதா எழுந்து போனபோது கர்த்தர் அவன் கையில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார். In verse 4, when Judah went up, the Lord delivered everyone into his hands. ஜெபிக்கிறவர்கள் விசுவாசத்திலே போராடுகிறவர்களாய் மாறுங்கள். Those of them who are praying, be the ones who are warring in faith. இயேசு எருசலேமுக்கு போனா பிரச்சனைன்னு தெரியும். When Jesus wants to go to Jerusalem, he knew it would be problems. அங்க போனா நிச்சயமா அவர் பாவிகள் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார். He know for sure that he will be handed into the hands of சிலுவையிலே sinners. அறையப்பட வேண்டும். He should be crucified. அதெல்லாம் தெரியும். He knows that. ஆனா இயேசு சொல்றாரு, இயேசு சீஷர்களை விட முந்தி நடந்து போனாராம். But Jesus went ahead of the disciples. லூக்கா 19ஆம் அதிகாரம் Luke chapter 19, 28ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது verse 28. அங்க என்ன சொல்லி இருக்கிறது? What it said there? இயேசு இவையெல்லாம் சொல்லிட்டு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். And Jesus, when he had spoken all this, went before ascending up to Jerusalem. இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். And Jesus went before ascending up to Jerusalem. எருசலேமுக்கு போனா பிடிபடுவோம், அடிபடுவோம், எல்லாம் தெரியும். ஆனா இவர் முன்னால எல்லாரை விட சீஷர்களை விட முந்தி நடந்து போயிட்டு இருந்தார். He knew going up to Jerusalem he will be beaten and he will be caught, but he went ahead of his disciples. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய காரியங்கள்ல பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் முன்னணியில போக விரும்புகிறீர்கள்? Today whether any problems or sufferings comes, how many of you are going to stand in the before நீ for the ஒரு Lord? சேனை கூட்டம். You are a host. நீ ஒரு தனி மனிதன் அல்ல. You are not a separate person. என்றைக்கு கர்த்தருக்காக நீ முற்பட்டாயோ அன்றையிலிருந்து தேவன் உனக்காக நின்று கொண்டிருக்கிறார். Whenever you intended to stand for the Lord, from that day the Lord is standing for you. உன்னுடைய முதலிடத்தை தெய்வீகத்திலே நீ காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். You had to preserve your lives in the divinity of the உன்னுடைய Lord. பங்கை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். You had to preserve your portion. நீ நீதி நியாயங்களை நடப்பித்தால் உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். If you should perform the justice and judgments of the Lord, your descendants will be நீ blessed. பாக்கியவானாயிருப்பாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். You will be blessed and you will be prosperous. உன்னுடைய பங்கு பத்திரமாய் இருக்கிறதா? Is your portion safe? அப்படி பங்கு பத்திரமாய் இருக்க வேண்டுமானால் இன்றைக்கு நீ முன்னணியில வந்து நிற்க வேண்டியது அவசியம். If your portion should be safe, then you have to stand in the forefront நீ of the Lord. முன்னணியில வரும் பொழுது கர்த்தரும் கூட முன்னணியில வருகிறார். When you stand before, the Lord will also stand before மீகா of you. 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது Micah 2:13. நீ முன்னணியில வந்தா கர்த்தரும் கூட அவரும் முன்னணியில வருவார். When you stand in the forefront, the Lord will stand தடைகளை with you. நீக்குகிறவர் ராஜா உன் முன்னணியில் நடந்து போவார். The Lord who takes away the hindrances, the king will go before of you. மீகா 2:13. Micah 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து நீ முன்னால போவார். போன்னு சொல்லிட்டு அவர் பின்னால வர்றதல்ல, உன்னை முன்னால போ சொல்லிட்டு அவர் உனக்கு முன்பாக வந்து கொண்டே இருப்பார். He asking you to go ahead. He will not come behind, but he will go ahead of உன் you. விசுவாசத்தை அவர் துவக்கினது மாத்திரமல்ல, உன் விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவராகவே வருவார். He's not only begun your faith, he's the one who is coming to finish your faith too. இன்றைக்கு அவர் உனக்கு முன்னணியிலே வந்து உன் ராஜா உனக்கு முன்னணியிலே நடந்து போவார். He is coming ahead of you today and your king shall go ahead of you. உன்னுடைய யுத்தங்களை அவர் ஜெயமாய் மாற்ற அவர் உனக்கு முன்னாக கடந்து போவார். In order to conduct your battles victoriously, he is going ahead of you. நம்ம நினைக்கிறோம் இந்த பவனி போறதுல எல்லாம் ஏதோ கூட்டமா கத்திட்டு போறோம், பாட்டு பாடிட்டு போறோம் நம்ம நினைக்கிறோம். We think that when we go on the procession as a group, we are just shouting and singing. ஆண்டவரே எங்களுக்கு முன்னால வாரோம் நம்ம சொல்லி ஜெபிச்சிட்டு நம்ம போறோம். ஆனா என்ன நடக்குன்னு நமக்கு ஒண்ணுமே தெரியாது. We don't know as to what is happening. Although we pray, Lord, you come before us. And நான் உங்களுக்கு சொன்னனா இல்லையான்னு தெரியல. I don't know if I told you or not. கெல்லிஸ்ல ஒரு பவனி நடந்தது சென்னையில. In Chennai, in Kellis, there was a procession. அது ஒரு பெரிய பவனி. That is a big procession. 4000 பேர் 5000 பேர் போயிட்டு இருக்காங்க. Around 4,000, 5,000 people were அப்ப going. ஃப்ரண்ட்ல
ஒரு 100-150 குழந்தைகள் போயிட்டு இருக்காங்க. In front were going 100 or 150 children. அதுக்கு பிறகு வண்டி ஊழியக்காரங்க எல்லாரும் வந்துட்டே இருக்காங்க. After that the vehicles and the servants of God were coming. ஒரு 6:30 மணி இருக்கும் சாயங்காலம். It will be around 6:30 in the evening. இப்ப பவனி வர்றத பார்த்துட்ட உடனே ஜனங்க எல்லாம் இங்கிட்டு கிராஸ் பண்ண வேண்டியவங்க அங்கிட்டு கிராஸ் பண்ண வேண்டியவங்க எல்லாம் சீக்கிரமா நிஞ்சிடறாங்க. அவங்க பகுதிக்கு போயிடுறாங்க. Now the people who have to go looking at the procession coming, they are just crossing going fast. இப்போ ஒரு சகோதரி One sister, இந்த பவனியை பார்த்துட்டு இந்த பிள்ளைங்க தானே வராங்க நம்ம அதுக்குள்ள போயிடலான்ட்டு வேகமா பவனிக்கு முன்னால கிராஸ் பண்ணிடுச்சு. she thought that the children are coming and she thought of crossing the procession and going fast. கரெக்ட்டா அந்த பிள்ளைங்களுக்கு முன்னால வந்த உடனே Rightly in front of the children, அந்த சகோதரி பொத்துன்னு விழுந்துருச்சு. that sister fell down. விழுந்து அது ஏதோ ரேஷன் கடைக்கு போய் அரிசியும் சுகரும் வாங்கிட்டு வருது. She had gone to the ration shop and got rice and sugar. இப்ப கரெக்ட்டா அந்த பிள்ளைகளுக்கு முன்னால அந்த பவனியை கிராஸ் பண்ண உடனே பொத்துன்னு கீழ விழுந்து எல்லாம் கொட்டிடுச்சு. Now when she was crossing the procession, she rightly fell before the procession and everything was spilled. ஓடி போய் எல்லாரும் தூக்குனாங்க. Everybody went to carry her. அப்பதான் தெரிஞ்சது அது பிசாசு. It was then that they knew that it was இந்த Satan. பவனியை கிராஸ் பண்ண உடனே ஆவி கிளம்பிடுச்சு. Even when that procession was crossing over, அப்ப முன்னால யாரு போயிட்டு இருக்கா? now who is going ahead? யாரு தேவ சமூகம் என்ன செய்யுது முன்னால? அப்பதான் பப்ளிக்ல எல்லாருக்கும் புரிஞ்சுது இந்த பவனியை கிராஸ் பண்ணாலே எர்த்தடிக்குது. The presence of God was going ahead of that procession. Only then all understood that even if they have to cross this procession, that spirit will have கர்த்தர் உங்கள் not. முன்னணியில் போவார். The Lord will go ahead of you. நீ முன்னணியில வந்து பாரு, கர்த்தர் உனக்கு முன்னால வந்துட்டே இருப்பார். You go ahead and see, the Lord will come ahead இந்த of you. வருஷம் நீ முன்னணியில் வரும்படியாக தேவன் உனக்கு ஆலோசனை கொடுக்கிறார். Today the Lord is giving you counsel to come ahead யார் this என்ன year. நினைப்பாங்க? Who will think of யார் me? What என்ன will think of பேசுவாங்க? me? What will others speak of எனக்கு me? ஊழியத்துல ஜீவியத்துல சரியில்லை இப்படி இல்ல, நீயே உன்னை நொந்து கொண்டு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்கு இடம் கொடுத்து நீ ஒதுங்கி ஒதுங்கி போய் கிருபையை இழந்து கொண்டே இருக்கிறாய். You yourself think that I am not right in my life and in my life is not set right to do this work and you are going aside. அந்த குஷ்டரோகிகள் நாங்க குஷ்டரோகி, நாங்க ஊருக்குள்ளேயும் வர முடியாது, ராஜாட்டையும் போக முடியாது, எங்கேயும் போக முடியாதுன்னு ஒதுங்கி இருந்தானா அந்த நற்செய்தி யார் அறிவிப்பது? If the lepers had thought that we cannot come to the king or into the land, who will go send the good tidings? இந்த கிதியோன் ஒரு ஓரத்துல உட்கார்ந்துட்டு ஆண்டவரே அதுக்கு எனக்கு பதில் கொடுங்க, இந்த அடையாளத்தை கொடுங்க, இந்த சொப்பனம் கொடுங்க, இப்படியே இல்ல, வா நீ சேனையின் முன்னணியில வா, உனக்கு விளக்கம் கிடைக்கும். If this Gideon is sitting in a corner and saying, you give me explanation for this vision, you give me that vision, you give me that such a dream, you come to the head of the camp and the Lord will have நீ you இந்த explanation. மந்தையில ஒரு ஆளாக இருக்கலாம், ஆனா இந்த மந்தையில முன்னணியில் நடக்கும் கடாவா இருக்க வேண்டும். You might be one of the flocks, but you should be the goats before the flocks. நீ போர்க்களத்திலே ஒரு போர் சேவகனா, கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனா இருக்கலாம், ஆனால் முனையில நின்று போர்க்களத்து முனையில நின்று மரணத்துக்கு துணிந்து நிற்கிற ஒரு நபராய் நீ மாற வேண்டும். You might be a good warrior for Christ, but you should stand in the forefront of the army and you should not jeopardize your life. நீ இந்த 12 கோத்திரத்துல ஒரு நபராக இருக்கலாம், ஆனால் யுத்தத்துல நீ முதலாவது எழுந்து போராடக்கூடியவனாய் இருக்க வேண்டும். You might be one of the 12 tribes, but you should be the one who is standing ahead to war for the Lord. சீஷர்கள் எருசலேமுக்கு போக பயந்த பொழுது இயேசு அவர்களுக்கு முந்தி நடந்து போனார். When the disciples were afraid to go to Jerusalem, Jesus walked ahead of them. ஒன்று நீ ரெண்டு முன்னணியில ஏதாவது ஒரு முன்னணியில இருக்க வேண்டும். In the two hosts, in some host you should ஒன்று be ahead. கர்த்தருடைய காரியங்களில் முன்னணியில இருக்கணும், இல்லாவிட்டா பிசாசு உன்னை பிடிச்சிட்டு போற கூட்டத்துல நீ முன்னணியில் இருப்பாய். Either you should be ahead in the Lord's host or you should be ahead in the captivity of எல்லாரும் Satan. கண்களை மூடுவோம். Let's all close our நீங்கள் eyes. எந்த முன்னணியில இருக்க போகிறீர்கள்? In which host will you be found? ஒருவேளை இதுவரைக்கும் எந்த முன்னணியில இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தருடைய காரியங்களில் முன்னணியிலே நீங்கள் வாருங்கள். Whether you have been in any other host thus far, you come in the head of the things of the Lord. இதுக்கு வயசு, வாலிபம், புதுசு, பழசு, ஊழியக்காரங்க, விசுவாசி எல்லாம் இல்ல. நீ ஒரு சேனை. நம்ம எல்லாரும் ரெண்டு கூட்டம், ரெண்டு சேனை கூட்டமாக இருக்கக்கூடியவர்கள். For this there's no differentiation of age or youth or old or young, but we are all believers and we have to be found. நீ தைரியமா முன்னணியில வா, கர்த்தர் உனக்கு முன்னணியில வந்து நிப்பார். You come ahead for the Lord and the Lord will come ahead of தடையை you. பத்தி பயப்படாத, தடைகளை நீக்குகிறவர் உனக்கு முன்னே கடந்து போவார். Don't look at the hindrances, he who is removing your hindrances will go ahead of நீ you. சேனையிலே ஒரு போர் வீரனாய் வா, அவர் சேனை தலைவனாக உனக்கு முன்னாக வருவார். You come as the soldier in the army of the Lord, the Lord will come as the நீ head ஒரு of சேனை you. தளபதியாக வா, அவர் ராஜாவாக உனக்கு முன்னணியிலே வருவார். You come as the head of the host and the Lord will come as a king before கர்த்தாவே, you. இந்த வசனங்களின் அடிப்படையிலே நான் கர்த்தருடைய காரியங்களிலே முந்தி நடக்க வாஞ்சிக்கிறேன் சொல்றவங்க கண்களை மூடி முடங்கால் படியிடுங்கள். Lord, in the basis of these words, I want to go ahead in the things of the Lord. Those who think like this, you close as a kneel நீ down. முன்னணியில நின்னு பாரு, கர்த்தர் உனக்காக முன்னணியில வந்து நிப்பார். You stand ahead for the Lord, the Lord will stand ahead of you. நீ யுத்தகளத்துக்கு எழும்பிட்டா கர்த்தர் எப்படி மௌனமா இருக்க முடியும்? If you go for the warfare, how can the
the Lord be silent. நீ உன்னை நீ நொந்து கொண்டு உன்னை நீ குற்றவாளியாய் மாற்றிக்கொண்டு உன்னை நீ தாழ்த்தி கொண்டு நீ ஒதுங்கி போன காலங்கள் போதும். உன்னோடுதான் கர்த்தர் தனியான விதத்தில் பேசிக்கொண்டு வருகிறார். Enough for the times that you have accused yourself, you have put yourself at fault and you went aside. It is to you that the Lord is speaking. யூதாவே நீ எழுந்து யுத்தத்தை செய். Judah, you get up and conduct the battle. செபுலோனே நப்தலியே நீ எழும்பி வா போர்க்களத்து முனையிலே நில்லு. O Zebulun and Naphtali, you rise up and come and cheer part in the வாழ்க்கையிலே battle. தோற்று போனவர்களே நீங்கள் பாளையத்தின் முன்னணியிலே வாருங்கள். நற்செய்தியை அறிவிக்க முன்னணியிலே வாருங்கள். Those of them who are defeated in your life, you come ahead in the camp and you declare the good tidings of the Lord. கர்த்தரின் சேனை கூட்டமாகிய காத்தே நீ எழும்பி முன்னணியிலே வந்து நீதி நியாயங்களை நடப்பி உன்னுடைய பங்கை கர்த்தர் பத்திரமாய் காத்துக்கொள்வார். O gather troop of the Lord, you come and do the justice and judgments of the Lord, that Lord will preserve your portion. ஓ கிதியோனே சேனையின் முன்னணிக்கு வா. சந்தேகப்பட்டு அவிசுவாசப்பட்டு போன காலங்கள் போதும். முன்னணியில் வா. கர்த்தர் உனக்கு தெளிவான விளக்கத்தை தந்து உன்னை ஜெயாலியாய் மாற்றுவார். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். O Gideon, you come to the forefront of the Lord and enough for the times that you have disbelieving, the Lord is with you, O valiant man of God. உனக்கு சிங்காசனத்தில் ஒரு முதலிடம் இருக்கிறது. You have a first part in the உனக்கு throne. பரலோகத்தில் ஒரு பங்கு நேர்த்தியான இடத்துல ஒரு பங்கு காத்துக் கொண்டிருக்கிறது. You have goodly places in heaven. முன்னணியில் நிற்கிறவர்களுக்கு அந்த இடத்தை கர்த்தர் தரப்போகிறார். For those of them who are standing in the forefront, the Lord is giving that place. எத்தனை பேர் கர்த்தருக்காக முன்னணியில வந்து நிற்க போகிறீர்கள்? How many of you are going to stand ahead of the Lord? அப்படி நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்கள். All those who desire, lift up your right hand. ஆண்டவரே இந்த வருஷத்துல என் வாழ்நாள் முழுவதும் இனிமேல் நான் உம்முடைய காரியங்களிலே முன்னணியிலே நிற்பேன். Lord, in this year and all my lifetime I will stand in the things ahead of you. கர்த்தருடைய காரியமானால் முதல் எழுந்து நான் போராடுவேன். When is the matter concerning the Lord, I will stand first to strive. போர்க்களத்து முனையிலே நான் துணிந்து நிற்பேன். I will stand in the forefront of the wall. நான் மந்தையின் முன்பாக நடப்பேன். I will walk before the flocks. சேனையின் முன்னணியில் வந்து நிற்பேன். I will stand before the host. பாளையத்தின் முன்னணியில வந்து நிற்பேன். I will stand before the camp. கர்த்தருடைய காரியத்திலே நான் முன்னணியில வந்து நிற்பேன். I will stand before the matters of the Lord. அன்றைக்கு அந்த காத்தை பலப்படுத்தின கர்த்தர் என்னை பலப்படுத்தும் என்று கேளுங்க. The Lord who strengthened Gad that day, Lord, you strengthened me too. அவனை ஸ்திரப்படுத்தின கர்த்தர் என்னை ஸ்திரப்படுத்தும் என்று கேளுங்க. Who stabilized him, the Lord established me too. அவனுக்குள்ளே தைரியத்தை கொடுத்த தெய்வம் எனக்குள்ளும் தைரியம் கொடும் என்று கேளுங்க. The Lord who gave the braveness and him give that braveness into ஒரு me 2 நிமிஷம் also. கண்களை மூடி கைகளை உயர்த்தி கர்த்தரோடு நீங்கள் போராடுங்கள். கர்த்தாவே நான் பின்வாங்கினது போதும், ஒதுங்கி போனது போதும், நான் சத்துருவினால் வெட்டப்பட்டது போதும், இனிமேல் செத்தாலும் நான் முன்னணியில நின்று சாக வேண்டும் என்று சொல்லுங்க. 2 minutes, close your eyes, lift your hands and say, Lord, enough for the times that I have gone backsliding, enough for the times that I have gone behind, even if I should die, let me live my life. வாழ்வோ சாவோ கர்த்தருக்காக நான் முன்னணியில நிற்க வேண்டும். Whether it is life or death, I should stand in the forefront of நான் the Lord. தனி ஆள் கிடையாது, நான் ஒரு சேனை கூட்டம். I am not an individual person, I am a troop. கர்த்தர் உனக்கு முன்னணியில எழும்பிக் கொண்டிருக்கிறார். The Lord is going ahead of your camp. நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் கர்த்தர் உனக்கு முன்பாக 100 அடி எடுத்து வைத்து போய் கொண்டிருப்பார். If you take 1 feet before the Lord will take 100 feet before கர்த்தருடைய you. மகிமை உன்னை முன்னும் பின்னும் காக்கும். And the glory of the Lord will preserve you நீ front இந்த and behind. விசுவாச போர்க்களத்து முனையிலே தோல்வியை சந்திப்பதே இல்லை. In this battlefield of faith, you will never see defeat. ஆம், நானும் என் சந்ததியும் என்றைக்கும் கர்த்தருடைய காரியத்துல முன்னணியில் நிக்கணும்னு சொல்றாங்க. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இப்ப எப்படியோ, ஆனா கர்த்தாவே இனிமேல் உள்ள காலங்களில் நானும் என் சந்ததியும் இந்த நாசரேத் சபையும் போர்க்களத்து முனையிலே உம்மோடு கூட நாங்கள் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? உன் வாஞ்சியை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. உன் சந்ததி இந்த விசுவாச போராட்டத்திலே ஜெயிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பரிசுத்த பாதையிலே உன் சந்ததி நிலைத்திருக்கும். உனக்கும் உன் சந்ததிக்கும் ஒரு பெரிய இடம் பரலோகத்திலே மகிமையான இடம் உண்டு. பலபா கத்ரா பலா கத்ரா பலா கத்ரா. ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? கர்த்தர் என்ன பேசினாரு? எத்தனையோ விசை முன்னணியில வந்து நிக்க சொன்னாரு, தைரியமா இருன்னு சொன்னாரு, அவிசுவாசத்தை தூக்கி போட்டு வான்னு சொன்னாரு. ஆனா நான் தான் முன்னணியில வரல, நான் தான் பின்தங்கிட்டேன், சோர்ந்து போயிட்டேன். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? கர்த்தர் நிச்சயமா உன்கிட்ட பேசாம இருக்க மாட்டார். நீ அந்நியன் அல்ல, நீ தேவனுடைய பிள்ளை. அதே கர்த்தர் இன்றைக்கு மறுபடியும் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இனி நீ பின்வாங்கி போக முடியாது. இதோ உன்னை முன்னணியில் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அந்த சக்தி உன்மேல் வந்து அமருகிறது. இனி நீ ஒதுங்கி போக முடியாது, உன்னை ஒதுங்கி போக விட மாட்டார். கர்த்தரே உன்னை கொண்டு வந்து முன்னணியில நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. உன் சந்ததி பின்வாங்கி போகாது. உன் சந்ததியை கர்த்தரே பிடித்துக் கொண்டு வந்து முன்னணியில் நிப்பாட்டுவார்.
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் முன்னுக்கு வர போகிறீர்கள்? ஒப்புக்கொடுங்கள் பார்க்கலாம். ஆண்டவரே, நான் முன்னணியில வந்து நிற்பேன். நீர் எனக்கு முன்னணியில போகும் பொழுது நான் ஏன் தயங்க வேண்டும்? ஹல்லேலூயா. முன்னே செல்வோம் நாம் எல்லோரும், முன் செல்லும் நாள் இதுவே. இன்னும் கொஞ்சம் செல்வோம், முன்னே செல்வோம் நாம், முன் செல்வோம். ஆமென். முசக்கட்டை தேடி நான் செல்வோம். Hallelujah, 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 hallelujah. Tudabakadabania, ribikadabakatura. ஆமென். உண்மையாக வேத வசனங்களை கேட்டு நான் முன்னணியில போக நான் என்னை தீர்மானித்திருக்கிறேன். என் மனைவி வந்தாலும் சரி, என் புருஷன் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, என் பிள்ளைகள் வந்தாலும் சரி, என் பெற்றோர்கள் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் வராவிட்டாலும், யார் ஒதுங்கினாலும் என்ன செய்தாலும், நான் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் முன்னணியில் போக தீர்மானித்து விட்டேன். அப்படி சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம். அவங்களுக்கு தான் இந்த மெசேஜ். பின்வாங்குகிற கூட்டத்துக்கு இந்த மெசேஜ் தேவையில்லையே. ஒதுங்கி போகிறவனுக்கு இந்த பிரசங்கம் தேவையில்லையே. அவனுக்கு பைபிள் தேவையில்லை. ஆமென். என்ன வந்தாலும் நான் முன்பாக புறப்பட்டு செல்வேன். ஆமென். தாவீது ஒரு யுத்த களத்தில் நின்ற பொழுது கர்த்தர் சொன்னார், நீ போய் நில்லு. அந்த நேரத்தில் முசுக்கொட்டை செடி அது விதைச்சிருந்தாங்க. அதனுடைய நுனியில இந்த காற்று படும் பொழுது ஒரு சவுண்ட் வரும், ஒரு இரைச்சல். அந்த காற்று வேகமா அடிக்கும் போது அது ஒரு வித்தியாசமான ஒரு இரைச்சல். அந்த இரைச்சலை கேட்ட போது நீ எழும்பு, நான் உனக்கு முன்னால போவேன்னு சொன்னார். இப்ப நமக்கு காதுல கேட்கக்கூடிய இரைச்சல் என்ன? எலியா சொல்றான், பெருமழையின் இரைச்சல் எனக்கு கேட்குது. ஆகாபே, நீ சீக்கிரம் புறப்பட்டு போ. ஒரு பின்மாறி காலத்து மலையின் அபிஷேகத்தின் ஒரு சத்தம் நமக்கு கேட்கட்டும். ஹல்லேலூயா. நீ தைரியமா முன்னாலே போகலாம். கர்த்தர் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். மந்தையில நான் முன்னாக நடப்பேன். பாளையத்தின் முன்னணியில போய் நற்செய்தி அறிவிப்பேன்.
சேனையின் முன்னணியிலே போய் சத்துருவை ஜெயிப்பேன், கர்த்தருடைய காரியங்கள்ல முன்னுக்கு வந்து நின்று நீதி நியாயங்களை நடப்பிப்பேன். எத்தனை பேர் அப்படி தீர்மானம் எடுக்கிறீர்கள்? போர்க்களத்து முனையில நான் நிற்பேன். அப்படி சொல்றவங்க ஒரு 2 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க. என்ன வந்தாலும் சரி, தேவன் அறியாமல் எனக்கு ஒன்றும் சம்பவியாது. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் செய்கிறார். எத்தனை பேர் முன்னாக புறப்பட ஆயத்தமாகி விட்டீர்கள்? ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அக்னி சூளையில தூக்கி எறியப்பட கைய காலெல்லாம் கட்டிட்டாங்க. அவர்கள் நிசாரோடு அவருடைய பாகைகளோடு உடுப்போடு சேர்த்து சுருட்டி கட்டாங்க. அப்படி கட்டி தூக்கி போட்டாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? அதுக்கு முன்னால அவர் உள்ள வந்துட்டார். அவங்க தாம் பிள்ளைகள் அக்னி சூளையில போடப்படும் பொழுது அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்கிற நீரராயன் அவரு ஒரு ராஜா இருந்தான். தன்னுடைய ராஜ்யம் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அவன் பிடியில் வசிச்சு கொண்டிருந்தான். அப்படிப்பட்டவர் நம்முடைய தேவன் அல்ல. தன்னுடைய பிள்ளைகள் தனக்காக நிற்கும் பொழுது அவர் அதுக்கு முன்பாகவே அக்கினி சூளைக்குள்ளே வந்து விட்டார். உன் யுத்த களத்திலே அவர் உனக்கு முன்பாக புறப்படுகிறார். ஆமென். நீ பயப்படாதே, தைரியமாயிரு. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா.